17 பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து நம்முடைய குறைகளை தீர்க்க, நம்முடைய உரிமைகளுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக ஏற்கனவே பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தோம். இப்பொழுது 18வது பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல். இந்த 17 பாராளுமன்ற உறுப்பினர்களில் திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் 9 முறை திமுகவும், 3 முறை அதிமுகவும், 3 முறை காங்கிரசும் தொடர்ச்சியாக வென்றிருக்கிறது. சாதாரண பறை இல்ல, இந்த தொகுதியில் திமுக கிடைக்கிற சாவு பறை. ஜூன் 4ஆம் தேதி இதே பறை கேட்கும். அந்த பறை திமுக இந்த திருப்பெரும்புதூரில் தோற்றுவிட்டது என்கிற செய்தியை, வரலாறை பதிவு செய்யும். சாவுக்கு மட்டுமே அடிக்கிற பறை வெற்றி பறையாகவும் அன்றைக்கு ஒலிக்கும். தொடர்ச்சியாக 9 முறை வென்ற திமுக இந்த திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியை 10வது முறை கைப்பற்ற துடிக்கிறது. ஏற்கனவே மரியாதைக்குரிய ஐயா டிஆர் பாலு அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைத்தோம். தொடர்ச்சியாக திருப்பெரும்புதூர் தொகுதியில் ஐயா வாக்கு கேட்கிறாங்க. என்ன சொல்லி ஓட்டு கேட்கிறாங்கன்னா, திருப்பெரும்புதூர் தொகுதியில் அதிகமான தொழிற்சாலைகளை கொண்டு வந்திருக்கிறோம், அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, அதனால எங்களுக்கு ஓட்டு போடுகின்றாரு. தொழிற்சாலைகள் வந்தது உண்மைதான், வேலை வாய்ப்பு வந்தது உண்மைதான். அது யாருக்கு யாருக்கு வேலை வாய்ப்பு வந்தது? முழுக்க முழுக்க அமாப்கே ரெயின்கோட் ஃபேமிலி இந்திக்காரனுக்கு தான் முழுக்க முழுக்க இந்த திருப்பெரும்புதூர் தொகுதியிலே வேலை வாய்ப்பு வந்திருக்கிறது. மீண்டும் டிஆர் பாலு தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்திக்காரன் வழிவானை ஒழிய தமிழ்நாட்டுக்காரன் உணர வேண்டாம். ஏற்கனவே ஒட்டுமொத்த சென்னை முழுக்க ஆக்கிரமிச்சு உட்கார்ந்துட்டான். பானிபூரி சாப்பிட்றது நம்ம நினைச்சுக்கிட்டு வெளிநாடு வடநாட்டுக்காரனு. இப்போ உளுந்த வடை, ஆம வடை, வெங்காய வடை, போண்டா எல்லாம் வடநாட்டுக்காரன் தான். சம்சா வடநாட்டுக்காரன் தான். சப்பாத்தி வடநாட்டுக்காரன் தான். ஹோட்டல்ல தங்க போனா ரிசப்ஷனிஸ்ட்ல ஆரம்பிச்சு அங்க இருக்கிற அத்தனையும் வடநாட்டுக்காரன். இங்க இருக்கிற அத்தனை சிப்காட்டிலும் முதலாளி தொடங்கி தொழிலாளி வரைக்கும் அத்தனை பேரும் வடநாட்டுக்காரன். இதற்கு என்ன மைத்துக்கடா திமுக ஆட்சிக்கு வரணும்? வடநாட்டுக்காரனை வேலைக்கு வைப்பதற்கு, வடவனை குடியாற்றுவதற்கு எதற்காக திமுக ஓட்டு போடணும்? டிஆர் பாலு தன் சாதனையாக சொல்வது தொழிற்சாலை. தொழிற்சாலை நடத்துற முதலாளி வடவன், அங்க இருக்கிற வேலை பார்க்கிறவன் வடவன். தமிழனுக்கு இல்ல. தமிழன் எங்க இருக்கிறான்? ரியல் எஸ்டேட் புரோக்கர், அயன் பண்ற கடை, அதுவும் அவன் ஆளு வந்துட்டான். எங்க அண்ணான்னு சொல்லுவாங்க அடிக்கடி, டேய் பிச்சை எடுக்கிறது மட்டும் தானே எங்களுக்கு மிச்சம் இருந்துச்சு, அந்த பிச்சையும் எடுத்துட்டு சிக்னல் நின்று பிச்சை எடுக்கிறவனும் அவனாத்தான் இருக்கிறான். இதை எல்லாவற்றையும் விட பெரிய பெரிய கொடுமையாக சென்னை முழுக்க பாலியல் தொழில் நடைபெறுகிறது. அத்தனை பேரும் வடநாட்டுக்காரன். ஸ்பாங்கிற பேர்ல பாலியல் தொழில் வடவன். எந்த தொழிலும் மிச்சம் வைக்கல. உனக்கு வறுமை இருக்கு, ஏழ்மை இருக்கு, பிச்சை எடுக்கணும் பிச்சை கிடையாது. பந்து விற்க போலாம், பலூன் விற்க போலாம், அங்கேயும் வடநாட்டுக்காரன். எதுவும் மிச்சம் இல்லை. அப்போ டிஆர் பாலுக்கு ஓட்டு போட்டு நம்முடைய வேலை வாய்ப்பை இழக்க போறோமா, இல்லை இந்த மண்ணின் மகன் ரவிச்சந்திரனுக்கு ஓட்டு போட்டு நம்முடைய வேலை தமிழர் வேலை தமிழருக்கே என்று நிற்கிற நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைக்க போறோமா என்பதுதான் கேள்வி.
பாரதிய ஜனதா கட்சி திருப்பெரும்பூர் தொகுதியில் களத்துல இல்ல. ஓட்டு கேட்டு அந்த பக்கம் அவர் யார் வேட்பாளர் அறிவிச்சது உண்மையிலே அவருக்கு தெரியுமா தெரியாதானே தெரியல. களத்துல போட்டி யாருக்கு போட்டி? கருணாநிதியுடைய வழிவந்த டிஆர் பாலுவுக்கும் பிரபாகரனுடைய வழிவந்த சீமானுடைய தம்பி ரவிச்சந்திரனுக்கு தான் போட்டி. யாரும் களத்தில் நான் சொல்லல, ஊடகங்கள் சொல்லுது. திருப்பெரும்புதூர் தொகுதி தான் தமிழ்நாட்டிலே அதிக வாக்குகள் தொகுதி. 23,11,000 வாக்குகள் இருக்கிறது. பெரிய தொகுதி. 11 லட்சம் ஆண் வாக்காளர்கள், 12 லட்சம் பெண் வாக்காளர்கள் என்று தமிழ்நாட்டின் பெரிய தொகுதி. இந்த பெரிய தொகுதியில தமிழ்நாட்டில் 2019 அதிகமாக நாம் தமிழ் கட்சி வாக்களை பெற்ற தொகுதி இதே திருப்பெரும்பூர் தொகுதி. அன்றைக்கு நாம் தமிழ் கட்சியுடைய நிலைமை வேறு, இன்றைக்கு நாம் தமிழ் கட்சியுடைய நிலைமை வேறு. இந்த தேர்தலில் 1 கோடி வாக்களை தாண்டி ஒட்டுமொத்தமாக நாம் தமிழ் கட்சி வாக்கும் என்று அத்தனை ஊடகம் சொல்றான். 19 விழுக்காடு என்று அவனே சொல்றான். திமுக 51 விழுக்காடு, அதிமுக 19 விழுக்காடு, பாஜக 17 விழுக்காடு, மற்றவை என்கிற செந்தமிழன் சீமான் 19 விழுக்காடு என்று அவனே சொல்றான். அவன் சொன்னா போய் தான் சொல்லுவான். எல்லா ஊடகங்களையும் நாங்கள் வெறுக்கல. ஊடகம் முழுக்க எங்க ஆளுக்கு தான். அவங்க சொல்றது ஒண்ணு சீமானனை காட்டக்கூடாது எங்களுக்கு விருப்பம் இல்ல. ஒரு லைவ் போட்டா 2 லட்சம் ரூபாய் திமுக கொடுக்குது. ஒரு தடவை ஒரு கருத்து கணிப்பு போட்டோம்னா 5 லட்சம் ரூபாய் கொடுக்குது. ஒரு திமுக சாதனைகள்னு பேசினா ஒரு 5 லட்சம் கொடுக்குது. அது உங்ககிட்ட இல்ல. ஆனாலும் வேற வழி இல்லாம காசே வாங்காமல் தமிழ்நாட்டு அரசியலில் ஊடகங்கள் காட்டப்படுகிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும் தான். ஏன்னா அண்ணன் சீமானுடைய பேச்சை கேட்டா தான் போட்டா தான் டிஆர்பி ஏறும். இப்ப ஸ்டாலின் பேசுறாரு தாம்பரத்துல. நான் சத்தியம் மட்டும் சொல்றேன், ஸ்டாலின் இந்த இடத்தில் பேசுகிறார் என்றால் ஒரு கோட்டரும் கோழி பிரியாணியும் 500 ரூபாய் கொடுக்காம இப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமா? சத்தியமா முடியாது. ஸ்டாலின் அல்ல, மோடி வந்தாலும் காசுதான். ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் பணம் கொடுக்காமல் ஒரு கட்சி தலைவனின் பேச்சை கேட்க மக்கள் கூடுகிறார் என்றால் அது எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானுக்காக மட்டும்தான். 3 ஆண்டு கால திமுக ஆட்சி. சென்னை என்னாச்சு? விக்கு வச்ச அண்ணாச்சி, சென்னை என்னாச்சு என்று கேட்கிற மாதிரி ஒட்டுமொத்த சென்னையும் வெள்ளத்துல மிதந்தது. எல்லாரும் சொன்னாங்க தாம்பரத்துல வீடு வாங்குங்க, முடிச்சூர்ல வீடு வாங்குங்க, 2 அடியில தண்ணி வந்துரும்னா. 2 அடியில இல்ல, வீட்டு வாசல்ல தண்ணி வந்துச்சு, வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துச்சு. என்னங்க இது? என்ன ஏரியாங்க தண்ணியா இருக்குதுங்க? ஒரு காலத்துல ஏரியா இருந்த ஏரியா முழுக்க ஏரிகளை பூரா ஆக்கிரமிச்சு, சதுப்பு நிலங்களை ஆக்கிரமித்து, குளங்களை ஆக்கிரமித்து, குட்டைகளை ஆக்கிரமித்து மொத்தமாக வீடு கட்டியதுடைய விளைவு, பிளாட் போட்டதோட விளைவு சென்னை இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தண்ணீரை மிதக்குது. 1 மணி நேரம் மழைக்கு தாங்காத சென்னையை உருவாக்கியதான் இந்த திமுக அதிமுகவுடைய சாதனை. அந்த சென்னை வெள்ளத்தில் நீங்கள் மிதந்த பொழுது உங்களுக்காக களத்திலே 30 நாட்கள் நின்று பிச்சை எடுத்து அந்த மக்களுக்கு கொடுத்த ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் சீமான் மட்டும்தான். இன்னைக்கு டிஆர் பாலு வரலாம், இன்னைக்கு கனிமொழி வரலாம், இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வரலாம், இன்னைக்கு தயாநிதி மாறன் வரலாம், எல்லாரும் வரலாம். ஆனா அன்னைக்கு எந்த பயிலும் வரல. ரோட்ல நின்னுக்கிட்டான், மெயின் ரோட்ல நின்னுக்கிட்டு பிரெட்டையும் பிஸ்கட்டையும் கொடுத்தான். ஆனால் களத்துக்குள்ள படகு வச்சு பண மட்டை கட்டி மொத்தமா படகா மாத்தி மக்கள் கஷ்டப்படுற இடங்களுக்கு போய் உதவி செய்த ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். கட்சி நடத்த பணம் இல்ல, கட்சியினுடைய பொறுப்பாளருக்கு எரிபொருள் போடுற காசு இல்ல. ஆனாலும் மக்கள் கஷ்டத்தில் கிடந்த பொழுது தாம்பரம் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான சென்னை முழுக்க வெள்ள நிவாரணத்தில் நின்றோம். எவனும் நிக்கல. கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் வசூல் செய்து சென்னை, நெல்லை உள்ளிட்ட இந்த வெள்ள நிவாரண பணிகளை நாம் தமிழ் கட்சி களத்தில் நின்றது. அந்த களத்தில் நின்றதால், சரியான முறையில் நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக இந்த அழுத்தத்தில் நின்றதால எங்களுடைய சின்னத்தை கூட சரியாக கவனிக்க முடியல. சின்னமே போனாலும் பரவாயில்லை, வெள்ளத்தில் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று களத்தில் நின்ற கட்சி நாம் தமிழ் கட்சி. அவ்வளவு அழுத்தம் எங்களுக்கு. எங்களை புறக்கணிப்பதற்கு, அண்ணன் சீமானை காட்டாமல் இருப்பதற்காக என்னென்னமோ வேலை செய்யறான். 2024 அப்புறம் நாம் தமிழ் கட்சி இருக்காது. இந்த பள்ளிக்கூடத்திலே படிக்காத ஒரு பையன் இருப்பான், கடைசி பெஞ்சில் உட்காந்துருப்பான். அவன் இந்த முதல் மார்க் எடுப்பான்ல, அவன் நல்லா படிப்பான். டீச்சர் அவனை நல்லா நேசிக்கும், வாத்தியாரெல்லாம் அவனை அன்பா பேசுவாங்க, எல்லா மாணவரும் அவனை நேசிப்பாங்க. அவன் தான் ஸ்கூல் பீப்புள் லீடரா இருப்பான். அவனை பார்த்து இந்த உருப்படாத பைய, அந்த கேடுகட்ட பைய, அந்த கேவலப்பட்ட பைய லாஸ்ட் பெஞ்சுக்காரன் சொல்லுவான், டேய் நீ வெளியே வாடா, உன்னைய பாத்துக்கிறேன் அப்படிமா. படிக்க முடியல உன்னால, உன்னை மக்கள் நேசிக்கல, மக்கள் உன்னை புறக்கணிக்கிறான், மக்களுக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. மக்கள் அண்ணன் சீமானை கொண்டாடுகிறான், நேசிக்கிறான். தன்னுடைய அண்ணனாக, தம்பியாக, மாவனாக, மச்சானாக, சித்தப்பனாக, பெரியப்பனாக, தன்னுடைய சொந்த சகோதரனாக அண்ணன் சீமானை பார்க்கிறான். அண்ணாமலைக்கு பொறுக்க முடியல. 2024 பிறகு கட்சியிலங்கிறான். படிக்கிற பையனை பார்த்து படிக்காத பையன் பொச்செறிஞ்சு சாகிற மாதிரி அண்ணன் சீமானை பார்த்து அண்ணாமலை எரிஞ்சு சாகிறாரு.
ஐயா அண்ணாமலை, மரியாதைக்குரிய அண்ணா அண்ணாமலை, நாங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு எங்க அண்ணன் பொன்னார் தலைவர், அதுக்கப்புறம் தமிழிசை தலைவர், அதுக்கப்புறம் எல் முருகன் தலைவர், இப்ப நீங்க தலைவர். நாங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு கருணாநிதி முதலமைச்சர், அப்புறம் ஜெயலலிதா முதலமைச்சர், அப்புறம் ஓபிஎஸ், அப்புறம் எடப்பாடி, அப்புறம் ஸ்டாலின், 4 பாஜக தலைவரையும் 5 முதலமைச்சரையும் முழுங்கிட்டு முதல்ல மாதிரி உட்கார்ந்து இருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி. நீ இங்க சொல்ற 2024 பிறகு நீங்க ஜெயிச்சா கோயம்புத்தூர் எம்பி, இல்லன்னா எங்கேயாவது ஒரு கவர்னர், அவ்வளவுதான். அங்க உட்கார்ந்துட்டு கணக்கு போட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதான். அந்த மாநிலத்தை பத்தி மணிப்பூர்லயோ பீகார்லயோ உத்தரப்பிரதேசிலயோ இல்ல மிசோராம்லயோ கவர்னர் ஆக்கி விட்டுருவேன், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு வயசு வேணும். அது 75 வயசு ஆனதான் கவர்னர் ஆக்குவான். இப்ப 45 வயசு கவர்னர் ஆக முடியாது. திருப்பி பழையபடி எஸ்எஸ்ஐ ஆக வேண்டியதான். 2026 நாம் தமிழர் ஆட்சி ஐபிஎஸ் ஆக முடியாது. மீண்டும் நீ போலீஸ் ஆகி எஸ்எஸ்ஐ ஆவ, மணிமுத்தார்லயோ இல்ல கமலாலயம் வாசல்லையோ உனக்கு டியூட்டி போடுவான். அதான் நடக்க போகுது. நாம் நமக்கு சின்னமும் இல்ல, சீமானுக்கு ஒண்ணும் இல்ல. பார்க்கத்தானே போறீங்க. ஜூன் 4ஆம் தேதி இதே அண்ணாமலைக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அப்போலோல சேர போறாது. நாம் நமக்கு வாங்குற வாக்களை பார்த்து பல பேர் நெஞ்சடைச்சு சாக போறான். ஒரு எழுச்சி தன்னெழுச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் வாக்கு செலுத்திய மக்கள் முதல் முறையாக, நான் சத்தியமா இப்படிலாம் ஒரு புரட்சி நடக்கல. ஒரு 70 வயசு ஒரு ஆசிரியர், பேராசிரியர், பரம்பரைய திமுக குடும்பம், கருணாநிதியால் வேலை கிடைத்த பேராசிரியர், பரம்பரை திமுக. அவன் பையன் 2 பேரும் மருத்துவர், 2 பேருக்கும் மருத்துவ படிப்பு கிடைச்சது திமுக வேலை. குடும்பமாக திமுகவில் இருந்த அந்த பேராசிரியர் நேற்று அழைத்து எனக்கு சொல்கிறார், தம்பி, என்னுடைய வாழ்நாளில் 18 வயசுக்கு பிறகு முதல் முறையாக நான் மைக் சின்னத்தில் வாக்களிக்க போறேன். நான் மட்டுமல்ல, என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற 1500 பேர் மயிலாடுதுறையில காளியம்மாளுக்கு ஓட்டு போட முடிவெடுத்துட்டோம். காளியம்மாளோட வெற்றி உறுதியாயிடுச்சு. சைலண்டா பல வெற்றி எங்களுக்கு உறுதியாயிடுச்சு. அதே போலதான் இந்த திரிபுரமுதூரில் 23 லட்சம் வாக்களில் 10க்கு 10 லட்சம் வாக்களை எடுத்து ரவிச்சந்திரன் பாராளுமன்ற உறுப்பினராக மாறுவது உறுதி. திமுக மேல கொலை வெறியில மக்கள் இருக்காங்க. கொலை வெறியில எந்த அளவுக்கு இருக்கான்னா, உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர், தமிழ்நாட்டுடைய சின்னவர் இளம் சூரியன், எங்க அண்ணன் சொன்ன மாதிரி சின்ன திருடன் உதயநிதி ஸ்டாலின் ஓட்டு கேட்டு போறாரு. அங்க இருக்க ஒரு அம்மா சொல்லுது, இலவச பேருந்து நீங்க எத்தனை முறை போயிருக்கீங்க தெரியுமா? இலவச பேருந்துல நீங்க 6 கோடி முறை போயிருக்கீங்க அப்படிங்கிற அந்த அம்மா சொல்லுது, எங்க ஸ்டாப்ல பஸ்ஸே நிக்கல, வந்து பேசிட்டு வந்துட்டாருங்க. எங்க ஊர் ஸ்டாப்ல பஸ்ஸே நிக்கல, நீ 6 கோடி முறை போயிருக்கேன்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சரை எதிர்த்து மக்கள் கேள்வி கேட்கிறான். மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தெருவில் நடந்து போறாரு, போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கிறாரு. ஆக சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் தலைவர் பக்கம் வந்திருக்கிறேன், நான் கலைஞர் பக்கம் வந்திருக்கிறேன், நான் முத்தவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்திருக்கிறேன், சொல்லுங்க என்ன குறை உங்களுக்கு? நீ உன் அப்படம் தாண்டா 50 வருஷமா எங்களுக்கு குறை இருந்துச்சு. அந்த அம்மா என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை கேட்கிறாரு. 1000 ரூபாய் வந்துச்சா வாக்கடிக்கலாம்? இல்ல வாங்கலங்க. ஏன் வாங்கல? எடுத்துல எனக்கு தரலங்க அப்படிங்கிற உடனே சொல்ல, ஏதாவது குறை இருந்திருக்கும். இல்ல ஒண்ணும் இல்ல, என் புருஷன் வேலை பார்க்கறாரு, கவர்மெண்ட் வேலை, அதனாலதான் உங்களுக்கு வரல அப்படின்னாரு. அது அந்த அம்மா கேட்டுச்சு, செருப்ப கலட்டி, அதுவும் சாணியில முக்கி அடிச்ச மாதிரி கேட்டுச்சு. என் புருஷன் சாப்பிட்டா எனக்கு வயிறு நிறைஞ்சிருமா ஐயா? ஐயா, துர்காமா சாப்பிட்டா உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருமா? நீங்க சாப்பிட்டா துர்காமாவுக்கு நிறையுமா? என் புருஷன் சாப்பிட்டா எப்படியா எனக்கு வயிறு நிறையும்? 2 கோடியே 12 லட்சம் ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் தர்றேன்னு சொன்னீங்களே, இப்ப எப்படி தகுதி வாய்ந்த இல்லத்தரசி சொல்லி 1 கோடின்னு சொல்றீங்களே? என் புருஷனுக்கு வேலை பார்த்தா அந்த எரும மாட்டு பையன் என் வீட்டுக்கே வர்றதில்ல, அவன் குடிச்சிட்டு படுத்துறான், அவன் காசே தரதில்ல, நான் என்ன செய்வேன்? நீங்க சொன்னதை நம்பித்தானே ஓட்டு போட்டு நின்று செருப்ப கழட்டி அடிக்கிறது மாதிரி மக்கள் ஸ்டாலினை கேள்விக்கிறாங்க. தூத்துக்குடிக்கு போனா கனிமொழியை விரட்டுறாங்க, தென்சென்னைக்கு போனா தமிழிசையை விரட்டுறாங்க, டிஆர் பாலுவுக்கு அங்க பிரச்சனை. தமிழ்நாடு முழுமைக்கு இருக்க திமுகவுடைய வேட்பாளர்களை மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். மக்களை கேள்வி கேட்க வைத்த பெருமை ஒரே ஒரு தலைவனுக்கு தான் சேரும். அது எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு தான் சேரும். சைலண்டா போட்டு கொளுத்தி விட்டதுல இப்ப 10 எரியுது, விதை பூரா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இளைஞர்களும் இளம்பெண்கள் தான் நாம் தமிழ்ச்சி ஓட்டு போடுவாங்க. இல்லை, எங்க அண்ணன் எப்பவுமே சொல்லுவாங்க, நான் வயதான எங்க அப்பா அம்மாவுக்கு பேசல, வயதான எங்க அப்பா அம்மாவுக்கு பேசல, என் தம்பி தங்கிக்கு பேசினா ரொம்ப ஹர்ட்டிங் ஆயிட்டாங்க. என்னங்க இவர் வயதான எங்களுக்கு பேச மாட்டேன்னு சொல்லுதாருங்க, சின்ன பிள்ளைக்கு பேச நாங்க என்ன போட்டு கருப்பிட்டியா, நாங்க எங்களுக்கும் பேச சொல்லுங்க. உண்மையிலேயே இளைஞர்களை விட இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு வயதான பெரியவர்களும் எங்களுடைய அப்பாக்களும் சித்தப்பாக்களும் பெரியம்மாக்களும் தான் வாக்கு செலுத்த போறாங்க. இப்போ ஒரு பேராசிரியர் இந்த கூட்டத்தில் வந்தாங்க, அண்ணன் இருக்கும்போது நான் இருக்க முடியாது, நிறைய கேமரா வந்துடும், 5000 ரூபாய் உங்க அண்ணன் கையில கொடுத்துருன்னு ஒரு பேராசிரியர் கொடுத்துட்டு போறாங்க. இதுதான்டா புரட்சி, இதான்டா புரட்சி. கொடுத்துறேன் உங்ககிட்ட, தூக்கி பையில வச்சு போயிட்டாங்க. திமுக காரனா அப்படியே ஆட்டையை போட்டு போயிருவான். நம்ம சீமானோட தம்பி ஆட்டையை போட முடியாது.
அப்போ சைலண்டாக ஒரு கிளர்ச்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய மக்களே, 100 ஆண்டு கால தமிழ் தேசியம், அண்ணல் தங்கவும் கீயாப்பைவும் மாப்போசியும் எங்கள் தாத்தா சிவந்தி ஆதித்தனாரும் பேசிய தமிழ் தேசியம் தோற்றுவிட்டது என்று திராவிடம் எச்சரிக்கிறது, கொக்களிக்கிறது. இல்லை, எங்கள் தாத்தன்கள் தூக்கி சுமந்த கனவை பேரன் சீமான் வெல்ல வைக்க வந்திருக்கிறார் என்று களத்திலே காட்டுகிற காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முறை நாம் விட்டுவிட்டால் இனி ஒரு முறை வாய்ப்பு கிடைக்காது. இதுவரைக்கும் உங்களுக்கு ஆத்துமணலை கொள்ளையடிக்கும் பொழுது, கனிம வளத்தை கொள்ளையடிக்கும் போது, பாலியல் வன்கொடுமை நடக்கும் பொழுது, ஊழல் லஞ்சம் நடக்கிற பொழுது கோபம் இருந்துக்கலாம். ஒட்டுமொத்த கோபத்தையும் தேக்கி வச்சுக்கோங்க. எங்களை போல எல்லாரும் வெடிச்சு பேச வேண்டாம். உங்கள் ஒட்டுமொத்த கோபத்தையும் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி சரியாக காலை 7 மணிக்கு 13ஆம் நம்பர் எண்ணில் இருக்கிற மைக் சின்னத்தில் உங்கள் கோபத்தை மொத்தமாக காட்டுங்கள். மற்றதை அண்ணன் சீமானுடைய தம்பிகள் நாங்கள் பார்த்துக் கொள்வோம். ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கு கிடைக்கணும். திரிபுரமுதூர்ல தாம்பரத்தில் நீ நிம்மதியா வாழணும். கஞ்சா ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுமைக்கும் கஞ்சாவினுடைய வேட்டையாக காடாக மாறிச்சு. அதுவும் சென்னை போதை ஹப்புங்கிறான், கஞ்சாவுடைய ஹப்புங்கிறான். நான் சிறையில் இருக்கும்போது இதே தாம்பரத்தை சார்ந்த, தாம்பரத்தில் இருக்கக்கூடிய வடநாட்டுக்காரர் 2 பேர் என் கூட உள்ள உட்கார்ந்தான். அவன் சொல்றான், டேய் என்னடா வேலை பார்க்குற? டீ கடை வச்சிருக்கோன்றான். டீ கடை வச்சிருக்கன்ற கஞ்சா கேஸ் உள்ள வந்திருக்க. நாங்க பகல்லே டீ ஊத்துவோம், நைட்டு கஞ்சா வைப்போம். சரி, எப்படி கடத்தி கொண்டு வருவாய்? நாங்கள் மாதம் 2 முறை ஊருக்கு போவோம். சரி, ஊருக்கு போகும்போது 2 பை கொண்டு வரும் ட்ரெயினில். ஆமாம், 2 பையில 10 கிலோ எடுத்து வருவோம். வந்து வச்சுட்டு திருப்பி போயிட்டு வருவோம். சரி, யாரும் பிடிக்க மாட்டாங்களா? நாங்கள் ட்ரெயினில் டிக்கெட்டும் எடுக்க மாட்டோம். ஆனால் அவருக்கு தெரிஞ்சிருப்பாருங்க, தமிழ்நாட்டில் ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காம வந்தால் தமிழ்நாட்டில் பொழைச்சிக்கலாம்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் டிக்கெட்டே அவன் எடுக்கிறது இல்லை. வந்துடுறேன் 10 கிலோ கொண்டு வந்து வித்துட்டு போறான். தாம்பரத்தில் கூடிய வடநாட்டு கடை டீ கடை முழுக்க கஞ்சாவை போட்டு டீயே விற்கிறான். அதனால எங்களுக்கு காலையில் டீ அடிச்சு அப்படி சொல்லுமாப்ல அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. அப்ப அதை ஒழிக்கணும். போதையை இவன் ஒழிக்க மாட்டான். ஏன்னா அவன் போதை கடத்துறவனே பக்கத்தில் படுக்க போட்டு வச்சிருக்கான். எவன் காசு கொடுத்தாலும் வாங்கிறதுங்க. இது என்ன காசு, ஏது காசு, அது என்ன வித்த காசு? பணம் கொடுத்தா போதும், மலை நல்லா இருக்கியா மலை அப்படின்னு வாங்கிடுவாங்க. ஜபரு ஜாதிக்கு நல்லா இருக்கியா 2000 கோடி. அவன் பஞ்சா வித்தானா, மெத்து வித்தானா, அபின் வித்தானா, ஹெராயின் வித்தானா, எதை பத்தி இப்ப திருநெல்வேலிக்கு தேல் கொட்டின மாதிரி ஐயோ நம்மளை என்கொயரி கூப்பிடுவாங்களோ, என்சிபி தூக்கிடுவாங்களோ இப்ப பயந்துகிட்டு இருக்காங்க. நம்ம வளர்ச்சியா படம் எடுத்தாங்க, என்ன ஒரு படம் கூட ஓடல. நாங்களும் ஒரு படம் எடுத்தாங்க அண்ணன் கூட சேர்ந்த அமீரானு. அந்த ஒத்த படத்தை எடுக்க நாங்க மொத்த செலவையும் மொத்த வருமானத்தை இழந்துட்டோம். இவன் படமா எடுத்து தள்ளுறானு எப்படின்னு பார்த்தா பூரா மெத்து வித்த காசு, பூரா அபின் வித்த காசு, பூரா ஹெராயின் வித்த காசு. கன்சியா மோத்வானி, நயன்தாரா, நிவேதா பெத்துராஜ் வாரிசியா படமா போட்டு தள்ளினாங்க. அத்தனை என்ன போதை பொருள் வித்த காசு. போதை பொருள் விற்பவன் எப்படி கஞ்சாவை தடுப்பான்? கஞ்சா வேட்டை 1.0 2.0 என்று இவன் கொண்டு வந்ததே மெத்தையும் அபினையும் ஹெராயினை விற்க. இப்ப கஞ்சாவை தடுத்துட்டா மெத்துக்கு போய் தானே ஆகணும். சென்னை முழுக்க இருக்கிற கிளப்ல, பார்ல, பப்புல இரவு முழுக்க ஆட்டத்தை போட்டு இந்த மெத்த விற்கிற கும்பலை ஒழிப்பதற்காக நடக்கிற தேர்தல் தான் இந்த தேர்தல். இந்த தேர்தலோடு இந்த குடும்ப ஆட்சிக்கு, இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட ஆட்சிக்கு நாம் முடிவு கட்டணும். நம்மளை வெள்ளத்தில் தவிக்க விட்ட ஒட்டுமொத்தமாக குடும்ப திமிரோடு நடக்கிறான். திமிரு திமுக திமிரோடு இருக்கிறான். அந்த திமிரை உடைக்கணும்னா கிடைத்திருக்கிற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதுல பிஜேபி குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்கு. நான் மரியாதைக்குரிய அண்ணாமலை ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறேன். திமுகவுடைய ஊழலை பற்றி பேசுகிற அண்ணாமலை, செந்தில் பாலாஜியை பற்றி பேசுகிற அண்ணாமலை, ஏவா வேலுவை பற்றி பேசுகிற அண்ணாமலை, ஜெகத் ரட்சகனை பற்றி பேசுகிற அண்ணாமலை, தங்கம் தென்னரசுவை பேசுகிற அண்ணாமலை எதற்காக தமிழ்நாட்டில் கனிமவள கொள்ளையை பற்றியோ, ஆற்று மணல் கொள்ளையை பற்றியோ, மலை கொள்ளையை பற்றியோ பேசுறது இல்லை? ஏன் மணல் ரத்னம் குறித்தோ, மணல் கரிகாலம் குறித்தோ, மணல் SR ராமச்சந்திரன் குறித்தோ பேசுறது இல்லை? ஏன் பேசுறது இல்லைன்னா, கோயம்புத்தூர் நீலகிரி தொகுதியில 4000 கோடி ரூபாய் மணல் கரிகாலனும் ரத்னமும் சேர்ந்து இறக்கியிருக்காங்க. ராமச்சந்திரனும் இறக்கி அண்ணாமலையும் இந்த எல்முருகனையும் வெல்ல வைப்பதற்கு கோயம்புத்தூர் தோட்டத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு பணப்பட்டு வளர்ந்துகிட்டு நேர்மையின் சிகரம், எளிமையின் சிகரம், ஊழலை ஒழிக்க வந்த அண்ணாமலை எங்க அண்ணன் சொன்ன மாதிரி உனக்கு உண்மையிலேயே நீ யார்ட்டையும் கை நீட்டல. நான் மணல் ராமச்சந்திர பணம் வாங்கல, ஆருத்ரால பணம் வாங்கலனா, குழந்தை ராமன் மீது சத்தியம் செய்து நான் எந்த மணல் கொள்ளையிட்டையும் காசு வாங்கல என்று சொல்ல முடியுமா? நாங்க சொல்லுவோம், தமிழ்நாட்டில் எந்த தனியார் முதலாளியிடத்திலும் கை நீட்டாத ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். நாங்க தைரியமா சொல்லுவோம். பிச்சை எடுத்து நடத்துறோம். பிச்சை எடுத்து நீ சொல்லுவியா? எளிமையின் சிகரம் 8 லட்சம் ரூபாய் எங்களுக்கு மாசம் செலவாகுது, அது என் நண்பர்கள் தர்றாங்க. நாங்க நண்பர் இப்பதான் தெரியுது. நண்பர் யார் தெரியுமில? வேதாந்தா. அந்த நண்பர் யாரும் தெரியுமில்ல? லாட்ரி மார்டின். அந்த நண்பர் யாரும் தெரியுமில்ல? ராமச்சந்திரன். மணல் ராமச்சந்திரன் பணம் வாங்கிட்டு என் மண் என் மக்களுங்கிறீங்க.
என் மண் என் மக்கள் என்று இங்கே உரிமை கொண்டாடுகிற ஒரே தலைவர் எங்க அண்ணன் சீமான் சொல்லலாம். என் மண் என் மக்கள் என்று. என்னால் ஆட்சி மலை கொள்ளைக்காக, கனிம வள கொள்ளைக்காக, தமிழ்நாட்டுடைய இயற்கை வள சுரண்டலுக்காக களத்தில் நிற்கிறார். ஸ்டெர்லைட், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், 8 வழிச்சாலை, பரந்தூர் விமான நிலையம் என்று தொடர்ச்சியாக மக்கள் போராட்டத்தில் நிற்கிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அண்ணன் சீமானை நான் புகழ்வதல்ல, எதிரிகள் கூடாரத்திலிருந்து தேசிய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட மோடியை ஆதரிக்கக்கூடிய மாரிதாஸ் சொல்கிறார், தமிழ்நாட்டில் 13 ஆண்டு காலம் எல்லா போராட்டத்திலும் என்ற ஒரே தலைவன் செந்தமிழன் சீமான் என்று எங்களுடைய எதிரிகள் கூடாரத்திலிருந்து ஒருத்தர் பாராட்டுறான். இதாண்ட தலைவன். எதிரிக்கும் இவன் நேர்மை பிடிக்கும், உலக ராணுவமே இவன் வீரம் கண்டு பயக்கம் என்ற தலைவர் பிரபாகருடைய தம்பி சீமானை எதிரிகள் கொண்டாடுறான். வா, களத்தில் நேருக்கு நேர் மோதி பார்ப்போம். சும்மா இந்த பூச்சாண்டி காட்டுறது, கட்சியை அழிச்சிருவேன், சின்னத்தை ஒழிச்சிருவேன், அதெல்லாம் நடக்காது. நீ மைக்கில் ஸ்டாப்லர், குண்டூசி எந்த சின்னம் கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சிக்கு 1 கோடி வாக்குகள் போடுறதுக்கு மக்கள் தயாராயிட்டான். ஆனாலும் இந்த சின்னம் ஏற்கனவே இருந்த எல்லா சின்னங்களையும் தூக்கி சாப்பிட்டு விட்டது. ஏனென்றால் இதுவரைக்கும் கருணாநிதியின் பொய்யை கேட்ட மைக்கு, ஸ்டாலினுடைய பொய்யை கேட்ட மைக்கு, உதயநிதி ஸ்டாலினுடைய பொய்யை கேட்ட மைக்கு, மோடியின் அண்ட புழுக ஆகாச புழுகை கேட்ட மைக்கு, முதலாக செந்தமிழன் சீமானுடைய உண்மையை கேட்க வந்திருக்கிறது. அந்த உண்மைக்கு, அந்த நேர்மைக்கு, நல்ல தலைமைக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற இந்த மைக்கிலே வாக்களியுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். ஐயா, தமிழ் சிறுபான்மை மக்கள் நல கட்சியினுடைய பேராயர் சாமுவேல் ஏசாஸ் ஐயா அவர்கள் உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். அண்ணன் உட்பட அனைத்து திருப்பெரும்பூர் வாக்காளர் பெருமக்களுக்கு முதல் கண் என் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒரு பேராயராக என் கருத்தை இங்கு நான் பதிவு செய்ய வந்திருக்கிறேன். அநேக அரசியல் கட்சிகள் ஆரம்பித்து நாங்கள் பல தலைவர்களோடு களத்திலே நின்ற காலத்திலே ஒரு கட்சியிலே போய் ஒரு முறை சீட்டு கேட்பதற்காக போனோம். அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு சீட்டு கொடுக்க முடியாது, ஏனென்றால் நாங்கள் பின்னால் சொல்லுகிறோம் என்று சொன்னார்கள். என்ன பிரச்சனை என்று பார்த்தேன். என்னவென்று சொன்னால், இன்று வாக்காளர் பெருமக்களிடத்திலே நான் சொல்ல போகிற ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள். ஏன் தரவில்லை என்று சொன்னால், நீதி, நேர்மை, எங்களுடைய அந்த பயோடேட்டாவை எல்லாம் படித்துவிட்டு, என்னையா இவர் ஒரு இடத்துல கூட திருடல, இவர் மேல ஒரு கேஸும் இல்ல, இவர் யார்கிட்டையும் காசு வாங்கல, இவ்வளவு நேர்மையானவருக்கு நம்ம கட்சியில சீட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டான். அப்ப அரசியல் என்றால் ஒரு திருட்டு கூட்டம், ஒரு திருடன் லஞ்சம் வாங்க வேண்டும், மணல் கொள்ளை அடிக்க வேண்டும், ஊரை அடித்து உலையில் போடுகிறவனுக்கு தான் சீட்டு கொடுப்பார்கள் என்று சொல்லி அந்த நாளிலே கேட்டு, நேர்மையான அரசியல்வாதிகள், உண்மை உள்ளவர்கள், இந்த தேசத்தை தூய்மைப்படுத்த வேண்டும், இந்த தேசத்தில் இருக்கிற அழுக்குகளை தோய்த்து வெளுத்து இந்த தேசத்தை ஒரு நல்ல நாடாக மாற்ற வேண்டும் என்றால், ஒரு பரிசுத்தம் உள்ள, தேசத்தின் மேல் அக்கறை உள்ள ஒரு நல்ல தலைவன் வேண்டும் என்றால், அந்த நல்ல தலைவன் யார் என்று தேடி கடைசியிலே கண்டுபிடித்ததுதான் அருமை அண்ணன் செந்தமிழர் சீமான் என்ற ஒரு மனிதன் தான். இந்த தேசத்திலே வந்தால் அழுக்கான இந்த தமிழ்நாட்டை அடித்து துவைத்து ஒரு நல்ல ஒரு வெளுத்து போட்டு வெண்மையாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்ததால் தான் கிறிஸ்துவர்கள் இன்று ஒரு பெரிய மனமாற்றத்துக்கு வந்திருக்கிறோம். பரிசுத்தத்தை விரும்புகிறோம். நீங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்க. எங்களுடைய அருமை சகோதரன் ஸ்ரீபெரும்புதூர் வாக்காளர் இந்த தேர்தலில் நிற்கிற சகோதரனுடைய பயோடாட்டா எடுத்து பாருங்க, எதிராளிகளை எடுத்து பாருங்க. 10 கேஸுக்கு கீழே இருந்தா அவனுக்கு சீட்டே கிடையாது எந்த கட்சியிலும். நீ கொலை செய்திருக்கணும், கொள்ளை அடிச்சிருக்கணும், திருடணும், எந்த ஒரு கிளீன் நோட் என்று சொல்வார்கள், எந்த ஒரு பின்புலமே, எந்த ஒரு தவறான செயலில் ஈடுபடாத அத்தனை வேட்பாளர்கள், 40 வேட்பாளர் இருக்கிற என்றால் 40 பரிசுத்தவான்களை நிறுத்தின ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி என்பதனால் தான் கிறிஸ்துவர்களாக நாங்கள் அவர் பின்னாலே நிற்கிறோம். எவனா ஒருத்தர் சொல்ல முடியுமா தைரியமா? அண்ணன் திருடன் என்று பேசிவிட்டார் என்று எல்லாரும் வந்து அப்படியே வருத்தப்பட்டு அழுது கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு திருடன் தான் சொல்லணும்னு சொல்லி இருக்கிறாங்க. இவர்களுக்கு நான் கிறிஸ்துவா இந்த ஒரே ஒரு சொல்லுகிறேன்,
பிஜேபி வந்துவிடும், பிஜேபிக்கு பி டீம் என்று சொன்னார்கள். இன்று திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் சண்டை. யார் எனக்கு பிஜேபிக்கு பி டீம், திமுகவா அண்ணா திமுகவா என்று சொல்லி இவங்களே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நல்ல வேளை நாம் தமிழரை விட்டு விட்டார்கள். எங்களுக்கு அது ஒரு பெரிய வெற்றி இந்த தேர்தலில். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்துச்சு, யார் போய் அவனுக்கு கூஜா தூக்குவது என்று சொல்லி. ஏனென்றால் இந்த நாட்டில் நடக்கிற அத்தனை அநியாயங்களுக்கும் அத்தனை அக்கிரமங்களுக்கும் இந்த ரெண்டு திருட்டு திராவிட கட்சிகளும், இதற்கு ரெண்டு திருட்டு திராவிட கட்சிகளுக்கு சுவை துடைத்து நாக்கை வடித்து அவர்களுக்கு எல்லா காரியங்களுக்கும் துணை நின்ற பிஜேபிக்கும் காங்கிரஸ் என்ற இரண்டு பெரிய கட்சிகளுக்கு துணையாய் போன திமுக அண்ணா திமுக கட்சியை இந்த தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்க வேண்டும் என்றால் செந்தமிழ் சீமானுடைய இந்த மை சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள் சொன்னால் இந்த சின்னம் தான் இவர்களை இந்திய தேசத்தை விட்டு தமிழ்நாட்டை விட்டு துரத்த போகிற ஒரே சின்னம் என்று சொல்லி நாங்கள் எல்லாம் ஆலயங்களிலே பிரசங்கிக்கும் போது நல்லதை பேச வேண்டும், நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் வெளியிட்டேன். ஒரு சின்ன ஒரு நோட்டு தான். ஒரு வீட்டிலே ஒரு எலி தேங்காயை திருடி விட்டது என்று சொன்னால் அந்த எலியை விஷம் வைத்து கொள்ள தெரிகிற வீட்டில் இருக்கிற மூளை உள்ள நாம் இந்த தேசத்தையே திருடுகிறானே, இந்த தேசத்தில் உங்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறானே, நம்முடைய நாட்டையே திருட்டு நாடாக மாற்றினானே, இவனை எல்லாம் என்ன செய்வது என்று சொன்னால் இவனை கொல்ல வேண்டுமான்னு ஒருத்தர் கேட்டாரு. எலியை கொல்லுவதை போல் இவனை கொல்லணுமா? வேண்டாம் வேண்டாம். அந்த வருகிற 19ஆம் தேதி அந்த மைக் சின்னத்திலே ஒரே ஒரு வாக்கு நீங்கள் செலுத்துவீர்கள் என்று சொன்னால் அத்தனை எலிகளும் செத்த எலிகளாக மாறி போய்விடும். இந்த தேசம் ஒரு பரிசுத்தம் உள்ள, ஒரு ஜீவன் உள்ள, ஒரு நல்ல நாடாக மாற வேண்டும் என்றால் செந்தமிழ் சீமான் அவர் கருத்துக்களை பலப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஐயா மருத்துவர் வே ரவிச்சந்திரன் அவர்களை அன்பு கூர்ந்து மேடைக்கு அழைக்கிறோம். காலம் நமக்களித்த கையிருப்பு, தமிழ் பகை முடிக்க வந்த பெரும் நெருப்பு, 13 கோடி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, தலைவர் தந்த தமிழ் கொடை, அருமை அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களோடு. நிறைந்த அன்பு கொண்டு நாங்கள் நெஞ்சார நேசிக்கின்ற எங்களின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கெங்கோ பிறந்து எங்கெங்கோ வளர்ந்து வந்து ஒரே நோக்கத்திற்காக ஒன்றிணைந்து நிற்கிற நாம் தமிழர் தம்பி தங்கைகளே, நாளைய என் தமிழ் சமூகத்தை வலிமைமிக்க வளமைமிக்க ஒரு தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, நாம் எதற்காக இங்கே வந்தோம்? உலகில் பல்வேறு இனங்கள் எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறோம். உலகின் முதல் மாந்தன் தமிழன், அவன் பேசிய முதல் மொழி தமிழ். தன் ஆய்விலே நம்முடைய தாத்தா தேவநேய பாவாணர் நிறுவுகிறார். தமிழ் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது. இது நம்முடைய தாத்தா தேவநேய பாவாணர். ஆதியில் மனிதன் காடுகளில் இருந்து இடம்பெயர தொடங்குகிற போது அவன் பேசிய மொழியில் இருந்த ஒலி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்றும் அப்படியே தமிழில் காண கிடக்கின்றன என்று கால்டுவெல் போப் அவர்கள் சொல்கிறார்கள். அது 80,000 ஆண்டுகளுக்கு மூத்தது என்கிறார். எந்த மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி ஒன்று உலகில் உண்டென்றால் அது தமிழ்தான்.
அப்படிப்பட்ட எங்கள் மொழி, மற்றவர்களுக்கு மொழி என்பது ஒரு தொடர்பு கருவி, எங்களுக்கு உயிர். தமிழ் எங்கள் முகம், எங்கள் முகவரி, எங்கள் அடையாளம், எங்கள் இலக்கியம், எங்கள் வரலாறு, எங்கள் வாழ்வியம், எல்லாம். எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது, உலகில் தமிழ் மட்டும்தான் இறைவனால் பேசப்பட்ட மொழி. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று எங்கள் புரட்சி பாவலன் பாடுகிறான். தமிழுக்கு ஏன் அமுதென்று பேர்? தமிழுக்கும் அமுது, அமுதுக்கும் அமுது என்று பேர், அதுபோல தமிழுக்கும் அமுது என்று பேர். நீங்கள் வேகமாக தமிழ் 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 என்று சொல்லிக்கொண்டே வந்தால் அது அமிழ்து 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 என்று கேட்கும். அமிழ் தமிழ் 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 என்று சொல்லிக்கொண்டே வந்தால் அது தமிழ் 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 என்றே ஒலிக்கும். அதனால்தான் தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடினார். எங்கள் உயிருக்கு நேரான எம் உயிர் தாய்மொழி தமிழ் சிதைந்து அழிந்துவிடக் கூடாது என்பதற்காகவே அதை காக்க நாங்கள் இங்கே வந்தோம். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு மூத்த இனம் இருக்க இடமல்லாமல் நிற்க நாதியற்று தாய் நிலத்திலே உரிமை இழந்த அடிமையாக வாழ்வதை பார்த்து சகித்துக் கொண்டு இருக்க முடியாமல் அடிமை தலையறுக்க அன்னை தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் கிளர்ந்து எழுந்து, அதனாலேயே நாங்கள் இந்த களத்திற்கு வந்தோம். ஏன் வந்தோம்? எதற்காக வந்தோம்? எங்களுடைய தொன்று தொட்ட வேளாண்மை, எங்களுடைய பாரம்பரிய விதைகள் எல்லாம் தொலைந்து போன பிறகு அதை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்கிற பெரும் வேட்கையில் இந்த பிள்ளைகள் இந்த களத்திற்கு வந்தோம். வேளாண்மை செய்து மீண்டு விடலாம் என்று இந்த நாட்டு மக்கள் நினைத்தால் அதற்கும் வாய்ப்பில்லை. ஏனென்றால் விதைகள் இல்லை. விதைகள் இல்லாத ஒரு இனம் எப்படி மீட்சிடும்? உங்களிடத்தில் கத்தரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, சுரைக்காய், பூசணிக்காய் இதுக்கான விதைகள் இருக்கிறதா? இல்லை, இல்லை. கடையில் வாங்க வேண்டும். கடையில் வாங்கி விதைப்பீர்கள், முளைக்கும், பூக்கும், காய்க்கும், பழுக்கும், விதை இருக்கும். அதுக்குள்ளே எடுத்து மறுபடி போட்டால் முளைக்காது. ஏன்? மரபணு மாற்றப்பட்டு விட்டது. மரபணு மாற்றப்பட்ட உணவை சாப்பிட 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 உன் மரபணுவும் மாறி போகும். அதனால் 13 தலைமுறைக்கு ஒரு முறை மரபணு மாறிடும் என்கிறார்கள். மரபணு மாற்றப்பட்ட உணவை உண்டு கொண்டே வந்தால் மானுடனுக்கும் மரபணு மாறிவிடும், போர்க்குணமற்று போகும். முதலில் நாகரீகம் அடைந்த இனம் போர்க்குணமற்று போகுங்கிறார். முதலிலே பண்பாடு அடைந்த இனம், நாகரீகம் அடைந்த இனம் போர்க்குணமற்று போகுங்கிறார். அப்படி உலகில் மூத்த இனமாக இருக்கிற தமிழினம் இன்று போர்க்குணமற்று இருப்பதற்கு காரணம் அதுவும் ஒன்று. தமிழ் பேரினம் வீழ்ந்ததற்கு புறப்பகை அல்ல, தன்னினப்பகை. தன்னினப்பகை சாதி மத உணர்ச்சிகளால் பிளந்து பிரிக்கப்பட்டு தான் உயர்ந்த சாதி, அவன் தாழ்ந்த சாதி என்ற தன்னினப்பகை, ஓர்மைப்படுத்த முடியாத உட்பகை, ஒரு தாழ்வு மனப்பான்மை, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற எளி சிந்தனை, போர்க்குணமின்மை, சொல்லி முடிக்க முடியாத அளவிற்கான திரைக்கவர்ச்சி, அளவு கடந்த திரைக்கவர்ச்சி, கொடுமையான சாதி மத பற்று, இதெல்லாம் சேர்ந்துதான் தமிழ் பேரினத்தை வீழ்த்திவிட்டது. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, ஒரு எளிய கேள்வி. முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா?
மனிதனின் உழைப்பில் இருந்து தோன்றியது மொழி. அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம். முதலில் தோன்றியது மொழி, இனம். மிக 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 ரொம்ப பின்னாடி வந்தது சாதி மதம் என்ற கட்டமைப்பு. புரட்சி பாவலன் கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயே என்கிறான். அது ரொம்ப இடை வந்தது. இந்த மதங்களும் மார்க்கங்களும் எப்போது நம்மிடத்தை வந்தது என் உடன் பிறந்தவர்களே? ஒரு 2000 ஆண்டு, 2500 ஆண்டுகள், அவ்வளவுதான். அவ்வளவுதான். இயேசு பிறப்பதற்கு, இயேசு பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பின்புதான் ஆங்கில மொழியே உருவாகிறது. இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது. எப்படின்னா எவ்வளவு மூத்த இனம் என்று பாரு. எங்களில் இருந்துதான் இறைவன் தோன்றினான். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது நம்மளுக்கு முன்னாடி நிற்கிற ஒரே ஒரு சிக்கல் தான், நாம் மொழி இனமாக நிற்க போகிறோமா, சாதி மதமாக நிற்க போகிறோமா? இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை. இப்ப என்னவா இருக்க போறோம்? எனக்கு மதம்தான் முக்கியம் என்பவன் எங்க ஓட்டு போடுவான்? பிஜேபிக்கு. சாதிதான் முக்கியம் என்பவன் எங்க போடுவான்? சாதி கட்சிகளுக்கு. இல்லை, நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன், நான் ஒரு தொல்குடி சமூகம், மிக மிக தொன்மையான இனத்தின் மகன், நான் தமிழன் என்று உணர்வன் எங்க ஓட்டு போடுவான்? மைக் சின்னத்துக்கு தான் போடுவான். இது மைக் இல்ல, துறை சொன்ன மாதிரி ஒரு தீக்குச்சியை கொடுத்தா கூட போடுவான், ஒரு தீப்பெட்டியை கொடுத்தா கூட போடுவான். அவனுக்கு சின்னம் முக்கியமில்லை, மான தமிழ் மக்களுக்கு உயர்ந்த எண்ணம் தான் முக்கியம், போற்றுவான். இப்போது இந்த சிக்கல்ல நீ தெளிவரணும். இடைவந்த சாதியோடு நிற்க போறியா, இல்லை உன் முகமாக முகவரியாக அடையாளமாக இருக்கிற மொழி இனத்தோட நிற்க போறியா? இந்த நிலத்திற்குள் நான் தேவரு, நான் நாடாரு, நான் செட்டியாரு, நான் உடையாரு, நான் கோனாரு, நான் பிள்ளை, நான் முதலி, நான் குறவர், நான் வண்ணார், நான் மருத்துவர் குலம், நான் படையாச்சி, பறையர், தேவேந்திரர் எல்லாம் சொல்லலாம். இதை விட்டு கேரளாவில் என்ன சொல்லுவ? தேவர்னு சொல்லுவியா, நாடாருன்னு சொல்லுவியா, செட்டியாருன்னு சொல்லுவியா? இல்லை இங்கிருந்து ஆந்திரா போயிட்ட, இல்லை ஆந்திராவிலேருந்து பீகார் போயிட்ட, பீகார்லேருந்து குஜராத் போயிட்ட, என்ன சொல்லுவ? அங்கே போனால் நீ யார் தெரியுமில்ல? சவுத் இந்தியன். அப்போ என்ன பண்ண? எஸ், ஐ ஆம் சவுத் இந்தியன். ஆம், நான் தென்னிந்தியன் திமிரோடு சொல்லணும். அங்கே என்ன? இதெல்லாம் இந்தியாவுக்குள்ள தான் நடக்கும். நீ நல்லா கவனிச்சுக்கணும். இந்த சாதி சொல்லிக்கிறது இந்த தமிழ்நாட்டுக்குள்ள, இதை விட்டு வெளியில போனா உன் அடையாளம் ஒன்றும் இல்லை. கேரளா போ, நீ யாரா இருந்தாலும் அவனுக்கு பாண்டி தான். தமிழ்நாட்டில் இருந்துட்டியா பாண்டி, அவ்வளவுதான். இந்த நாட்டை விட்டு, இந்த மாநிலத்தை விட்டு வேலை போனாலே உனக்கு இந்த அடையாளம், சாதி அடையாளம் பொருந்தல, மதம் அடையாளமா இல்லை. ஆனால் இங்கே இருந்து நீ ஆஸ்திரேலியா அல்லது அமெரிக்கா அல்லது பிரிட்டன் ஏதாவது வேற ஒரு நாட்டுக்கு போனால், who are you? I am இந்து. கை கொடுக்க முடியாது, போடா மண்டுன்னு தூக்கி அதை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டுருவான். ஐ ஆம் இஸ்லாம் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு அப்படிதான் கை கொடுப்பான். ஐ ஆம் இங்கிலீஷ் அப்படித்தான். போய் வேணா பார்த்துவா. அப்ப உலகில் நீ எங்கு சென்றாலும் உன்னுடைய சாதியோ மதமோ அடையாளம் அல்ல, நீ தமிழன் என்பதுதான் உன் அடையாளம். Who are you என்றால் நீ எந்த மொழியில் நீ ஐ ஆம் மேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. முடிவு பண்ணுவான், இவன் மேடுன்னு முடிவு பண்ணிடுவான், பைத்தியம் முடிவு பண்ணிடுவான். உன்னை மனிதன் என்று தெரிந்துதான் அவன் நீ யாருன்னு கேட்கிறான். நீ யார் என்ற கேள்விக்கு நீ எந்த மொழியில் பதில் சொல்ல போகிறாய் என்பதான் அவன் எதிர்பார்ப்பு. ஐ ஆம் சீமான் என்றால் ஆளு கருப்பா இருக்கான், இங்கிலீஷ்ல பேசுறான்னு பிறப்ப சந்தேகப்படுவான். அப்ப என்ன பண்ணு? நான் தமிழன், நான் தமிழன், என் பெயர் சீமான் அப்படின்னு சொல்லணும். நீ போய் பாரு, பிரான்ஸுக்கு போய் பாரு, ஒரு 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 வார்த்தை ஆங்கிலத்தில் உச்சரிச்சிட்டானா அங்கிருந்து எனக்கு அடிச்சு பேசு. காலடியில் இருக்கு பிரிட்டனுக்கு கீழே, பேச வச்சிருப்பாப்ப அவனை. அவனுக்கு இருந்தால் மொழி பற்று, தேசப்பற்று. அதே சீமானுக்கும் அவன் தம்பி தங்கைகளுக்கு இருந்தா மொழி வெறி, சாவனிசம், சரங்கு சொறி எல்லாம் சொல்லுவேன். நீ எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று
அப்படி முகமது தர்வீஸ் முழக்கத்தை முன் வைக்கல. எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று அப்படிதான் சொன்னான். அதை தான் நானும் சொல்றேன். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் தமிழன் என்று அப்படிதான் நான் சொல்றேன். வெரி சிம்பிள் திங். ரொம்ப ஈஸி. ரொம்ப எளிதாவா? ரொம்ப எளிதாவா? கிட்டவா? நான் ஒன்னு சொல்றேன். பறையரை நிறுத்தினா படையாச்சி போட மாட்டான், படையாச்சி நிறுத்தினா பறையரை போட மாட்டான். எங்க ஐயா நிறுத்தினா பறையர் போட மாட்டான், எங்க அண்ணன் நிறுத்தினா படையாச்சி போட மாட்டான். ஆனால் உங்கள் மகன் நான் நிறுத்தினா 2 பேரும் ஓட்டு போடுவான். அது மாறுதல். அதுதான் மாறுதல். இதுவரை இருந்த திராவிட கட்சிகளுக்கு, எம்ஜிஆருக்கு, தமிழர் அல்லாத எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா எல்லாருக்கும் படையாச்சியும் பறையாச்சியும் பறையனும் போட்டிருக்கான். ஆனால் ஒரு தமிழ் மகனுக்கு போடல, தமிழ் தலைவனுக்கு போடல. போட வச்சதுதான் தமிழ் தேசிய அரசியலின் வெற்றி, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி. நீ என்ன செஞ்ச? கட்சி ஆரம்பிச்ச 2010 தூக்கி ஐயா உள்ள போட்டார். தொடர்ச்சியா போட்டிருந்தாரு. அப்ப கட்சி ஆரம்பிச்சோம். தூக்கி வேலூர்ல என்னை கொண்டு அடைச்சார். புழல்ல அடைச்சிட்டார். அவசர அவசரமா என்ன நினைச்சாரு தெரியும்? திருப்பி கதவை திறந்து வேகமா வாங்க 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 எடுங்க பெட்டியெல்லாம் எடுத்துக்கொண்டு திருப்பி ஏத்தி வண்டி வேகமா ஓடிச்சு. எங்கடா கொண்டு போறாங்கன்னு நினைச்சேன். வேலூர்ல கொண்டு அடைச்சாங்க. வேலூர்ல அடைச்சா இரவுல அண்ணனை கொண்டு வராங்கன்னு என் தம்பியில் எல்லாருக்கும் சொல்லப்பட்டுருச்சு. காலையில என்னை சிறைக்குள் ஒரு சிறை, ஏன்னா நான் இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட்ங்கிறதுனால சிறைக்கு உள்ள ஒரு சிறை. இதுவரை நான் இருந்த எல்லா சிறையிலுமே சிறைக்குள்ள எனக்கு ஒரு சிறை. உங்களால் நம்ப முடியுதா பாருங்க. புதுச்சேரியில் சிறையில் இருந்த 90 நாள், அந்த சிறைக்குள்ள எனக்குன்னு தனி சிறை. யாரும் என்னோட பேசக்கூடாது, என்னை பார்க்கக்கூடாது. ஏன்னா நான் ஒரு கொரிலா மாரி கடிச்சு தின்னுருவேன்ல, எவனோட சேர விட மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமில? அங்க அவனோட பேச விட்டா அங்க இருக்கிற சிறைக்கதிகள் எல்லாம் அவனுக்கான ஆளா மாத்துவான். வேற என்ன பயம்? அந்த பயம்தான். அப்ப என் நம்பிகளை பார்த்து 6 மாதம் அவர்களோட இருந்தேன் சிறையில். பேரறிவாளன், முருகன், சாந்தன், தம்பி ராபர்ட் பயாஸ், அண்ணன் ஜெயக்குமார் எல்லாரோட வெளியில வந்து நான் ஒரு முழக்கத்தை முன் வச்சேன். ஒரு பெருங்கூட்டத்தை போட்டேன். மே 18 7 பேர் விடுதலையை சாத்தியப்படுத்த முடியவில்லை என்றால் இனத்தின் விடுதலை எப்படி சாத்தியம்? 7 தமிழர் விடுதலையே இனத்தின் விடுதலையின் தொடக்கம்னு முழக்கத்தை முன் வச்சேன். அந்த 7 பேரையும் விடுதலை செஞ்சிருக்கிறது, விடுதலை செஞ்சு இருக்குது நாம் தமிழர் கட்சி. அதை கவனத்தில் வச்சுக்கணும். விடுதலையாக போகிற அந்த நேரத்தில் ஒரே ஒரு ஏமாற்றத்தை என் தம்பி சாந்தன் தந்துட்டான். மற்றபடி 7 வரையும் வெளியில கொண்டு வந்த பெருமை நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் உண்டு. போராடிக்கலாம், எத்தனை பேர் போராடிக்கலாம், வழக்கு போட்டிருக்கலாம். ஆனால் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று இதை திரும்ப திரும்ப பெரும் வெகுமக்கள் அரசியலாக மாற்றி அதுக்கு பெருந்தியை பற்ற வச்ச புரட்சிக்காரியின் தங்கை செங்கொடி, அதுக்கு வழக்கை தனி மனிதனாக போட்டு அந்த வழக்கை வாதாடி வென்றவன் என் தம்பி பேரறிவாளன். இத்தனை போராட்டத்திற்கு பிறகு 7 பேரும் விடுதலையானார்கள். ஒருத்தன் உயிர் விடுதலை செய்து போய்விட்டானே ஒழிய மற்ற 6 பேரும் விடுதலையானார்கள் என்பதில் நமக்கு பெருமை, மகிழ்ச்சி. அடுத்த பாய்ச்சல் இனத்தின் விடுதலை தான். உரிமை மீட்சி, அதன் பாதுகாப்பான எதிர்கால நல்வாழ்வு. முப்பத்திரண்டு ஆறுகள், ஆற்றில் மணல் உலகில் ஆகச் சிறந்த நீர் வடிகட்டி, ஆற்று மணல் உலகில் ஆகச் சிறந்த நேர்த்தியக்கி அதை அள்ளி விற்கிறார்கள். ஒரு கேள்வி கேட்பார்கள், மணல் அல்லவில்லை என்றால் வீடு எப்படி கட்டுவீர்கள் என்று. நாம் தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் என் ஆற்றில் மணல் அள்ளப்பட்டதா? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? இல்லை. அருகில் இருக்க எந்த மாநிலங்களிலும் ஆற்று மணல் அல்ல தடை. என் மாநிலத்தில் இல்லை தடை. எந்த மாநிலத்துக்கு போனாலும் பாலாற்று மணல் கிடைக்கும், தாமிரபரணி ஆற்று மணல் கிடைக்கும் என்று எழுதி வைத்திருப்பார்கள். 32 ஆறையும் கொலை செய்து விட்டார்கள். ஆறு இல்லை என்றால் நீர் எப்படி? தானாக இந்த மண் வறண்ட பாலைவனமாக மாறிவிடாதா? என் அரும் தமிழ் சொந்தங்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, ஆற்று மணலை ஈரத்தோடு அள்ளி கொண்டு போகும்போது அந்த லாரி அந்த வாகனத்திலிருந்து சொட்டு 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 என்று தண்ணீர் கொட்டும். ஈரத்தோட மண்ணை அள்ளி கொண்டு போகிற போது 2000 லிட்டர் தண்ணீர் ஒவ்வொரு லாரியிலும் உள்ளே இருக்கிறது, சொட்டுகிறது என்கிறார்கள். ஒரு தோராய கணக்கு.
அந்த தண்ணீர் சொட்டு சொட்டு என்று வடிவது அது தண்ணீர் அல்ல என் அன்பு மக்களே, நம் தாய் மண்ணின் கண்ணீர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள், என்னரும் பிள்ளைகளே, உங்கள் கண்முன்னே என்னை இப்படி வெட்டி எடுத்துக்கொண்டு போகிறார்களே, எதிர்காலத்தில் குடிக்க தண்ணீருக்கு, குளிக்க தண்ணீருக்கு, உணவு சமைக்க தண்ணீருக்கு, வேளாண்மை செய்ய தண்ணீருக்கு என்ன செய்வீர்கள் என்று இந்த பூமி தாய் நம்மை நினைத்து வடித்த கண்ணீர் தான் அது. என் அன்பு தம்பிதங்கைகளே, புரிந்து கொள்ள வேண்டும். அதை பார்த்தோம், கொதித்தோம், அதனாலேயே நாம் இந்த இடத்திற்கு வந்தோம். இந்த இடம் என்றால் நாம் தமிழர் என்ற அரசியல் புரட்சி படைக்குள்ளே வந்தோம். இந்த தேர்தல் களத்திற்கு வந்தோம். தேர்தல் களத்திற்கு ஏன் வந்தோம்? அதிகாரம் மிக வலிமையானது. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் படித்தோம். ஆம், அந்த அதிகாரம் வலிமையானது. அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. வந்தோம். எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான ஒரே சாவிதாண்டா இருக்குது. என்னதுங்க ஐயா? ஆட்சி அதிகாரம் மட்டுமே. வந்தோம். இயக்கங்கள் மனு கொடுக்கும், போராடும், விண்ணப்பிக்கும், உண்ணாவிரதம் இருக்கும், முற்றுகையிடும். ஆனால் தீர்வு காண முடியாது. அப்ப எது தீர்வு காணும்? அரசியல் அதிகாரம் மட்டுமே, ஆட்சி அதிகாரம் மட்டுமே. அதனாலே இவ்விடத்திற்கு வந்தோம். பொழுதுபோக்குக்கு பேரம் பேசி 10-20 சீட்டை வாங்கிட்டு 1000-2000 கோடியை வாங்கி அரசியல் வியாபாரம் பக்க வந்தவர்கள் அல்ல. வீழ்ந்த தமிழ் பேரினத்தை எழுப்பி மறுகட்டமைப்பு செய்து எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வைக்க வேண்டும் என்ற புனித கனவை சுமந்து நாங்கள் இங்கு வந்தோம். எதற்காக வந்தோம்? அதற்காகவே இங்கே வந்தோம். பார்த்தோம், என் வழிபாட்டில் என் மொழி இல்லை. வேதனையுற்றும் வருந்தினோம், அழுதோம். பார்த்தோம், என் வழக்காடு மன்றத்தில் என் தாய்மொழி இல்லை. பார்த்தோம், அறிவு கருவறையான பள்ளி கல்லூரியிலே என் தாய்மொழி வெளியேற்றப்பட்டு விட்டது. என் தாய் விரட்டி அடிக்கப்பட்டு விட்டாள். பார்த்தோம், மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடி செத்தே போனான் எங்கள் புரட்சி பாவலன். அவன் பாடி இறந்து எவ்வளவு காலம்? வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் முன்வைத்த முழக்கத்தை முன்வைத்த பெருமக்கள் இன்னும் அதிகாரத்திலே. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள் இன்றும் அதிகார ஆட்சி கட்டிலே. எங்கே தமிழ்? எங்க இருக்குது? தமிழர் நாக்கள் இல்ல, நாட்டில் இல்ல, பேச்சில் இல்ல, மூச்சில் இல்ல, ஏட்டில் இல்ல, அதிகாரத்தில் இல்ல, பண்பாட்டில் இல்ல, பயன்பாட்டில் இல்ல, வழிபாட்டில் இல்ல, வழக்காடு மன்றத்தில் இல்ல, எங்கும் எம் தமிழ் இல்லை. இந்த நிலையை மாற்றி எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா? சோறு கிடைக்குமா? தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை என்ற நிலையை உறுதி செய்யவே நாங்கள் இங்கு வந்தோம். அதற்காகவே வந்தோம். தண்ணீர் மனித தேவை மட்டுமல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை. அதை விற்க கூடாது. தண்ணீர் விற்பனை பொருள் அல்ல, விற்பனை பொருள் அல்ல. உன்னால் உருவாக்க முடியாதை அழிக்க கூடாது. சுமால் இஸ் a beautiful, சிறியதை அழகு என்கிற புத்தகத்தை நான் தம்பி தங்கைகளை இவ்வளவு பெரியதான் வாங்கி படியுங்கள். ஆழ்ந்து உள்ள போக வேண்டியதில்லை. முதல் பக்கத்திலே எழுதியிருக்கிறான். உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமையை யார் கொடுத்ததுங்க? வளங்களை சுரண்டி கொழுப்பறை உனக்கு வளர்ச்சி என்று கட்டமைத்தவன் யார்? அப்படி கற்பித்தவன் யார்? நீ உனக்கு மட்டுமல்ல, பரம்பரை பரம்பரையாக பல ஆயிரம் தலைமுறைகள் தாண்டி வருகிற உன் சந்ததியினுக்கும் நீ துரோகம் செய்கிறாய். ஏனென்றால் மலையை உன்னால் உருவாக்க முடியாது. இயற்கையின் அரும்பெரும் கொடை. மழை இல்லை என்றால் மழை இல்லை. மழை இல்லை என்றால் நிலம் பாலைவனம். இந்த அடிப்படை அறிவற்ற மூடர்களிடத்திலே அதிகாரத்தை கொடுத்துவிட்டு என்னரும் மக்களே, முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல் இயல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலையனும் படிமம் கொள்ளும் என்று பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய பாட்டன் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே பாடிட்டான். எல்லாம் போச்சு. முல்லையும் குறிஞ்சியும்னா என்னென்ன? குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும். முறைமையில் திரியின் இதெல்லாம் காடை வெட்டி எடுத்துட்ட, மலையை வெட்டி எடுத்துட்ட, அழிஞ்சிருச்சு. நிலம் நடுக்குற்று. நிலம் எது? மருதத்திணை.
மருதத்தை நிலம் நடுக்குற்று என்ன செய்யும்? திடீர்னு என்கிட்ட வந்து அண்ணா ரங்கமலை ஆடுதுன்றான். எங்க பிராலிமலையில அந்த ரங்கமலை ராத்திரிக்கு ஆடுதுன்னு சனமெல்லாம் பயப்படுதுன்னு. மலை ஆடுதுன்னா நான் என்னடா பண்றது? பிடிச்சுக்கிட்ட தூங்குறது, அவ்வளவுதான். ஏப்பா நீ என்னப்பா பாடுபடுத்தல? என்ன பாடுபடுத்தல ராஜா? என்ன பாடுபடுத்தல? நீ பெரிய குண்டை கண்டுபிடிச்சு வெடிக்குதானே என் தாயில நெஞ்சில போடுற. பெரிய குண்டை கண்டுபிடிச்சு அது வெடிக்குதானே என் தாயின் மண்டையில போடுற. நல்லா வெடிக்குதான்னு பார்த்து ஈர கொலையில கடல் கொண்டு போடுற. மீத்தேன் ஈத்தேன் எடுக்கணும்னு நோண்டுற. சிறுநீரத்தை எடுக்கிற, இதயத்தை புடுங்குற, கண்ணை புடுங்குற, நுரையீரலை நோண்டுற. கேட்டா பயோகேஸுங்கிற, மீத்தேனுங்கிற, ஈத்தேனுங்கிற. அட முட்டா பயல்களே, மக்கிய மரக்கழிவு, இலைதலை கழிவு, ஆடு மாட்டு கழிவுல இருந்து எவ்வளவு வேணாலும் பயோகேஸ், இந்த மீத்தேன் ஈத்தேன் எடுக்கலாம்னு கத்தியே செத்து போனான்டா எங்க பெரிய தகப்பன் நம்மாழ்வார். அவன் பேச்ச கேட்கல. நான் முடிவு பண்ணிட்டேன், இவர்கள் கேட்க மாட்டார்கள். அதை செய்கிற இடத்துக்கு நம்மாழ்வார் மகன் சீமான் வந்தாக வேண்டும். அதற்காகவே நாங்கள் இங்கே வந்தோம். அதற்காகவே நாங்கள் வந்தோம் பெருமக்களே, அதற்காகவே வந்தோம். செல்ஃபிஷ் என்னது? என் இனத்தின் நலம், என் மண்ணின் நலன், என் மக்களின் நலன். அதுவே நாம் தமிழர் பிள்ளைகளின் தன்னலம். என் இனத்தின் நலனே எங்கள் நலன். ஏன் வந்தா சீமான்? எதுக்கு வந்த? இதுக்காக தான் வந்தேன். ஆற்றை உயிர்ப்பிக்க முடியுமா? இருக்கு பாருங்க, அரை எங்கள ஆற்று மணல் அது உருவாக 100 ஆண்டுகள் ஆகும்ங்கிறான். எத்தனை ஆண்டு? 100 ஆண்டு. நீ 30 அடி அல்ற, எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகிறது. மணல் எப்படி உருவாச்சு? நீ உருவாக்குன அருவி எப்படி உருவாக்குச்சு? முதல்ல எப்படி வருது அருவி? எப்படி வருது? கடல் நீர், சூரியன் தந்தை, கடல் தாய், 2 பேர் இணைவில் நீராவியாகி மேலே போகுது. அப்படி மேலே போய் சுத்திக்கிட்டே இருக்குது அந்த ஈர காற்று. மேகமாக முடியல. எல்லா வியர்வை, என் வியர்வை, உன் வியர்வை, விலங்குகளின் காற்று மண்டலத்தில் சுத்தி கொண்டிருக்கிற கரி தூசி எல்லாம் அப்படின்னு போய் கட்டிப்பிடிப்போம்ல, அப்படி கட்டிப்பிடிச்சிருவாரு. அங்க 3000 அடியில் இருக்கிற மேல 300 அடி 200 அடியில மரம் இருக்காரு. இந்த மரம் எங்க ஒப்ப நட்டதா, எங்க அப்ப நட்டதா? பூரா காக்கை, குருவி, கொக்கு, மைனா, சிட்டு, வவ்வால் அவன் நட்டது. உரம் போட்டது யாரு? புலி, சிங்கம், கரடி, இந்த யானை, குரங்கு இவன் போட்டது. இவங்க உருவாக்கின காடு 300 அடிக்கு இருக்காரு. இங்க எப்பவுமே மரத்துக்கு வேர்க்கும். அப்ப குழு 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 குழுன்னு இருந்தவொடனே நம்ம சொந்தக்காரன்னு மேக மழையை கொட்டிடுறது. கொட்டினவுடனே அவர் நீர் அப்படி ஓடி வரும். ஒரே நாள் உருண்டு கீழே போக விடுறதில்லை. அவர் போக விடுறதில்லை. அங்கே யார் பல பேர் வேலை செய்யறான்? கிராஸ் லேண்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான், புல்வெளி. அவன் என்ன பண்றான்? அந்த தண்ணீரை பிடிச்சு அவன் உணவு தேவைக்கு புற்கள் வச்சுக்கிறான். ஒரு புலி செத்து போனா 26,000 மனிதர்களுக்கான குடிநீர் தேவை நின்று போகுதுங்கிறான். குடிநீர் குறைஞ்சு போகுதுங்கிறான். எங்க ஒரு புலி சேர்க்கறதுக்கு செத்து போறதுக்கு இந்த தண்ணிக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? இதான் உயிரியல் சுழற்சி, தொடர்ச்சி. இந்த புலி, இந்த புள்ள மேய்கிற வரையாடு, மானு, இந்த காட்டு மாடுலாம் இருக்குல்ல, இவர் வேட்டையாடி சாப்பிட்டுருவாரு. இவர் சாப்பிடலைன்னா இந்த எண்ணிக்கை பெருகி கொண்டே போகும். இந்த வரையாடு, இந்த காட்டு மாடு, இது எண்ணிக்கை பெருக இவர் உணவுக்கு இந்த சம புல்வெளியில் இருக்கிற புற்களை எல்லாம் தின்றுவார். புற்களை எல்லாம் அதிகமா தின்னுட்டார்னா அங்க நீரை தேக்கி வைக்கிற ஆள் இருக்கான்ல, அவன் இல்லாம போயிடுறான். அதனால ஒரு புலி இறந்தால் 26,000 மனிதர்களுக்கான குடிநீர் அங்க தட்டுப்பாடு வருதுன்றான். அங்க சோலை காடுகள் இருக்கு. அவன் என்ன பண்றான்? அவன் உணவு தேவைக்கு சேமிக்கிறான் நீரை, கொஞ்சம் கொஞ்சமா உருட்டி விடுறான். அது போக இலை, வேறு எல்லாத்திலையும் நீரை பிடிச்சு வச்சுக்கிறது மரம். அங்கிருந்து சொட்டு சொட்டா விட்டு பல கோடி துளிகள் 1-2 பேர் அருவியா கொட்டுது. உருண்டு வரும்போது அருவி அங்கங்கே இருக்கிற சிறு பெரு கற்களை உருட்டிட்டு வருது. ஒன்னோட ஒன்று மோதுதா அந்த கற்கள், அந்த பாறங்கற்கள் நொறுங்கி துகளாகுது. துகளை அப்படியே உருட்டிட்டு வந்து ஆறு மேல அப்படி தோலா போர்த்துது அருவி. அதுதான் மணல். அந்த மணலை நீ என்ற இந்த பாலா பிறந்த இந்த பாவி பணத்தாசை பிடிச்சு நோண்டி எடுக்கிறான். அதை EF சுமாசர் எப்படி உன்னால உருவாக்க முடியாத அழிக்காதேங்கிறான். கிளாடு புரிங்கோ மண்ணியல் அறிஞன் இன்னுக்கு இருக்கான் பிரான்ஸ்ல. என்ன சொல்றான்? பசிக்கு வேட்டையாடும் போது நம்ம பூமி தாய் கற்பு கழியாமல் கண்ணியோட இருந்தால், இவர்கள் பணத்தாசைக்கு வேட்டையாடினார்கள், கற்பழிக்கப்பட்டு 18 வயசுல பாட்டி ஆகிவிட்டாள்ங்கிறான். இப்ப என்ன பண்ணணும்? அவன் கூப்பிட்டான், என்னரும் பிள்ளைகளே
நம் பூமி தாய் இயற்கை அன்னை மரணப்படுக்கையில் கிடக்கிறாள், காப்பாற்ற ஓடி வாருங்கள். நான் படித்தேன், வந்தேன். அதனாலேயே நாங்கள் இங்கே வந்தோம். என் அன்பு உலகத்தீரே, அதனாலேயே இங்கே வந்தோம். வணங்குவதற்கு எனக்கு கோடி சாமி உண்டு, வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் உண்டு. சாமியை காப்பாற்ற அரசியல் செய்ய பல கட்சிகள் உண்டு. ஆனால் வாழ்கிற பூமியை காப்பாற்ற இந்திய துணைக்கண்டத்திலேயே நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி தான் உண்டு. பூமி என்பது வெறும் மண் குவியல் அல்ல, மண் திரட்டல்ல. அது என்னை பெற்ற தாய், என்னை பெற்ற தாயையும் பெற்ற தாய் என்கிற புரிதல் இருப்பதாலேயே நான் இங்கு வந்தோம், நாங்கள் இங்கு வந்தோம். என் தாய்க்கு ஒரு நோய் இருந்தால் எனக்கு வரும். என் தாய்க்கு மாலையில் கண் தெரியாது என்றால் எனக்கு வரும். என் தாய்க்கு காச நோய் டிபி இருந்தால் எனக்கு வரும். என் தாய்க்கு ஒரு பக்க தலைவலி இருந்தால் எனக்கு வரும். என் தாய்க்கு இதய நோய் இருந்தால் எனக்கு வரும். தாய்க்கு என்ன நோயோ அது தாய்ப்பாலின் மூலமாக சேய்க்கு கடத்தப்படும். உலக உயிர்களை பிரசவித்த தாய் பூமி தாய்க்கு நோய் வந்தால் உலக உயிர்கள் எல்லாவற்றுக்கும் நோய் வரும். என்னரும் தமிழ் சொந்தங்களே, என் தம்பி தங்கைகளே, உங்கள் கண் கொண்டு பார்க்கிற எல்லாவற்றையும் தந்தவள் யார் என்ற என் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி பாருங்கள். இந்த ஒளி வாங்கி, இந்த கருவி, ஒளிப்பதிவு கருவி, இந்த கட்டடம், இந்த கார், விண்கள் மேலே பறக்கிற விண்கலம், விமானம், கப்பல், தங்கம், வைரம், மரகதம், மாணிக்கம் எல்லாவற்றையும் இந்த பூமியிலே பெட்ரோல், டீசல் எல்லாத்தையும் தந்தது யார்? தந்தது யார்? இந்த உலகத்தில் பார்க்கிற நீ எல்லாவற்றையும் தந்தவள் பூமி தாய். அவளுக்கு நீ நோயை தவிர வேறு என்ன தந்திருக்கிறாய் என்பதை நீ ஆழ்ந்து சிந்திச்சு பாரு. அவ முகத்துல குண்டை போட்ட, அவ முகத்துல குப்பையை கொண்டி கொட்டின, மக்கி மண்ணோடு மண்ணா போகுங்கிறதுக்கு 5000 ஆண்டுங்கிறான், ஒருத்தன் 50,000 ஆண்டுங்கிறான். அந்த பிளாஸ்டிக், அந்த பாலிதனை கொண்டு அவன் முகத்துல குப்பையை போட்ட, காரி துப்புன மாதிரி போட்ட, அவன் நெஞ்சில தூக்கி பொக்குறான் குக்குறான்னு குண்டத்துக்கு போட்ட. எல்லை பிடிக்கிற சண்டையில எத்தனை கோடி மக்களை கொண்டிருக்காங்க கொடுமைங்க. மனிதனை தாக்கி அழிக்கிறதுக்கு பல ஆயிரம் கோடியில் ஆயுதங்கள். அந்த ஆயுதத்தையும் வெல்லக்கூடிய ஒன்று இருக்குது, அதுதான் ஆகப்பெரிய ஆயுதம். அதான் என் அன்பு உலகத்தீரே அன்பு. அன்பு ஒன்றால் தான் இந்த உலகத்தை வெல்ல முடியும். உதாரணமாக வாழ்ந்தவள் அன்னை தெரேசா. அமெரிக்கன் பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வர பாஸ்போர்ட் விசா வேணும். இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அமெரிக்கா ஆஸ்திரேலியா போக பாஸ்போர்ட் விசா வேணும். உலகத்தில் எந்த நாட்டிற்கும் எந்த நேரமும் செல்லலாம். பாஸ்போர்ட் விசா, கடவுச்சீட்டு, உள்நுழைவு அனுமதி தேவையில்லை தாயே. எந்த நாட்டிற்கும் எந்நேரமும் எப்போதும் வரலாம், இந்த நாட்டில் எங்கு வேணாலும் குடியேறலாம் என்று உலகம் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்க காத்திருந்தது ஒரு தாயை என்றால் அன்னை தெரேசா. காரணம் அன்பு. இதை புரிந்தோம். அன்பால் இந்த பூமியை இட்டு நிரப்ப உங்கள் பிள்ளைகள் வந்தோம். அதற்காகவே வந்தோம், அதற்காகவே வந்தோம். தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் எங்கள் மொழி சிதைந்து, கலை இலக்கிய பண்பாடு சிதைந்து, வரலாறு மறைக்கப்பட்டு திராவிடம் திராவிடம் திராவிடம், இந்தியம் இந்தியம். ஒரே ஒரு சான்று, கீழடி ஆய்வு, 2500 ஆண்டுகள் தொன்மையானது அந்த ஆய்வு. 2600 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியா ஏது? இந்தியா நாடு ஏது? ஏது? 1800 ஆண்டு தான் ஆகுது கன்னட மொழி தோன்றி, 1600 ஆண்டு தான் ஆகுது தெலுங்கு மொழி தோன்றி, வெறும் 500 ஆண்டு 550 ஆண்டு தான் ஆகுது மலையாளம்ங்கிற மொழி தோன்றி. இதன் தாய் தமிழ். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் பிறந்ததுவே தமிழ் தாய். 2500 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த நாகரிகத்தை, அதன் தொன்மத்தை இங்க பாருங்க. அன்னைக்கே மறந்து இந்த மண் களத்துல இரும்பை உருக்குகிற தொழிற்சாலை வச்சிருந்திருக்கான். கிழடியில் இருக்கு 2 ஏக்கர்ல. 100 ஏக்கர்ல 2னா என்னென்ன வியத்தக்க ஒரு அடையாளங்கள் வருமா அது தெரியல. ஆனால் இந்த நாகரிகம் பண்பாட்டை தமிழர் நாகரிகம், தமிழர் பண்பாடு என்று சொல்ல இவனுக்கு மனசு வரல. ஒரு கூட்டம் வருது இந்திய நாகரிகம், ஒரு கூட்டம் போது திராவிட நாகரிகம். இந்த ரெண்டும் ஒன்றுதான் என்பதை தமிழின மக்கள் புரிந்து அறிந்தோம். இவர்களை துரத்தி அடிக்கவே தமிழ் தேசியர்கள் எழுந்தோம், இங்கு வந்தோம்.
ரொம்பலாம் போட்டு குழப்பிக்கிற கூடாது. இவ்வளவுதான் நம்ம அரசியல், இவ்வளவுதான் அரசியல். ரொம்ப எளிமையா பசிங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது. என்ன பண்ணுவ? பசி வந்தால் 10 பறந்துருங்கிற அவை பெருமாட்டி. மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், கல்வி எல்லாம் போயிரும்ன்ற. 10 போயிட்டா நீ மிருகமாயிருவ, நீ மனுஷனாக இருக்க மாட்ட, மனித குணமே இல்லை. இப்ப என்ன பண்ணலாம்? பசி என்ற சொல் இருக்கக்கூடாது. ஒரு வழிதாண்டா இருக்கு. வேளாண்மையை அரசை செய்கிறா, கவர்மெண்டே செய்து. காசுனால கவர்மெண்ட் காசு நோய், அரை காசுனால அரசாங்க காசு, இது ஒரு நோய். இப்ப இந்த அரைக்காசும் காசும் கவர்மெண்ட்டுக்காரர் கொடுக்குறா, நம்ம ஆத்தாப்பதான். ஆனா அவனுக்கு அந்த புரிதல் இல்லை. உனக்கு கவர்மெண்ட் வேலை தானேப்பா வேணும், உனக்கு அரசாங்க வேலை தானே நான் தர்றேன். என்ன எப்படி தருவேன்? வேளாண்மை செய்வது அரசு பணி. வா, 5000 ஏக்கர் தக்காளி விளை வைப்போம், 2000 ஏக்கர் கரும்பு போடுவோம், 2000 ஏக்கர் வாழை போடுவோம். வாழையிலிருந்து என்ன செய்வ? வாழைப்பழத்தை விடு. வாழை மட்டையிலிருந்து வேட்டி சேலை செய்யலாம், வாழை மட்டையிலிருந்து பை செய்யலாம்னு நான் செய்யணும்னு சொல்லிருக்கேன். சிவகாசி விருதுன்னு இருக்குவா, செய்யறவன் காட்டுறேன். வீட்டில் வச்சு செய்யறான், நான் மொத்தமா நாட்டில் வச்சு செய்யறேங்கிற. இவ்வளவுதான். ஒரு மீன் குழம்பு வைக்கிற சட்டி அமெரிக்காவில் 13,000 ரூபாய். நீ குயவர்த பானை செய்யறது வேளாளர் தான் செய்யணும்னு நினைச்சிருக்கிய? அவற்றை கத்துக்க, அவரை ப்ரொஃபஸரா வச்சு கத்துக்க, நுட்பத்தை படி. வா, நான் இண்டஸ்ட்ரி போடுறேன், நம்ம செய்வோம், மண்பானை செய்வோம், ஏற்றுமதி செய்வோம். உலகம் இயற்கைக்கு திரும்புது, இயற்கை உணவுக்கு திரும்புது. உற்பத்தி ஈடு கொடுக்க முடியல. நாட்டுக்கோழி சாப்பிடணும் நினைக்கிறான், நாட்டுக்கோழியை வளர்த்து ஈடு கட்ட முடியல. அப்ப என்ன பண்றான்? அதுக்கு டூப்பா பண்ணை கோழியை கொண்டாடுறான். உனக்கு தெரியும். இப்ப எங்க அப்பா நம்மாழ்வார் வந்த பிறகு, நாங்கெல்லாம் வந்த பிறகு கடைகள்ல மரச்செக்கு எண்ணெய் இங்க கிடைக்கும் எழுதிருக்கான். அது என்ன மைத்துக்கள் இதுக்கு முன்னாடி என் செக்குல ஆட்டல. அப்ப பழமைக்கு திரும்புறான், எல்லாம் தூய்மைக்கு திரும்புறான், கலப்படம் இல்லாத உணவுக்கு திரும்புறான். கலப்படம் வேணாங்கிறான். நீ பால்ல தண்ணி கலந்தா வாங்குவியா? வாங்க மாட்டேன். எண்ணெயில தண்ணி கலந்தா வாங்குவியா? வாங்க மாட்டேன். உன் சாதி தவிர வேற ஒரு சாதியில பொண்ணு கொடுக்க எடுக்க விரும்புறியா? மாட்டேன். சாதி பெருமை கொலை பண்ணி பெறுவ. எதில் ஒன்றிலுமே சாதி பிரிதொன்றை கலக்க விரும்பாத என் இன சொந்தங்கள் மசாலாவில் பொடியில கலக்க விடுறதில்ல, எதுலையுமே பால்ல கலக்க விடுறதில்ல, எண்ணெயில கலக்க விடுறதில்ல, எதுலையுமே அரிசியில பருப்புல எது ஒன்றிலையும் கலப்படத்தை விரும்புறதில்ல. ஆனால் தன் உயிருக்கு நிகரான தாய்மொழி தமிழில் மட்டும் பிறமொழி சொற்களை கலந்து 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 பேசுறது. அது எப்படி? சொலகல அரிசியை போட்டு கல்லுல ஒவ்வொரு நெல்லு கடையில ஒவ்வொரு கல்லா எடுத்து எடுத்து புறக்கி போடுவது போல புறக்கி போட்டுட்டு எப்படி சமைக்கிறீங்களோ அப்படி பிறமொழி சொற்களை தாய்மொழியில் இருந்து ஒவ்வொரு சொற்களாக எடுத்து தூர தூர தூக்கி போட்டு தூய தமிழை மீட்டுருவாக்கம் செய்வதற்காகவே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இங்கே வந்தோம். எதற்காக வந்தோம்? அதற்காகவே வந்தோம். தெரியாமல் பேசிட்டேன், பஸ் சொல்லிட்டேன். அண்ணன் பேருந்துன்னு கொஞ்சம் டீ இல்ல தேநீர் கொடுங்க, போய் திரும்பி 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 வரணும். அது எப்படி சீமான்? நீங்க அப்ப அது எதுக்கு திருப்பி திருப்பி வர வேண்டியது? ஏன்னா பழகிருச்சு, நாக்கு பழகிருச்சு. என்ன கேட்டாங்க எப்படி திருத்துறதுன்னு. நாக்கை கூட திருத்த முடியாத தமிழன் உன்னால் நாட்டை எப்படி திருத்த முடியும்? திருத்து. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். பேசி பேசி பாரு, வரல திரும்பி வா. தவறி வந்துருச்சு, திரும்பி வா, திரும்பி வந்து சொல்லு. இப்ப நாங்க எப்படி சொல்றோம்? ஒளி வாங்கி தமிழ் சொல் என் மக்களிடத்துல இருந்து மங்கி போயிருச்சு, மறைஞ்சிருச்சு. ஒளி வாங்கினா தம்பி, அதுக்கு வேற வழி இல்லாம அரைவட்டத்துக்குள்ள மைக் போடுறோம் பாருங்க. கொஞ்ச நாள்ல மைக்னா ஒளி வாங்கி தானே அவன் சொல்லுவான். முதல்ல என்ன சொன்னா? நீங்க எந்த ஜில்லான்னு கேட்டான். நீங்க எந்த ஜில்லா? ராமநாதபுரம் ஜில்லாவா, சேலம் ஜில்லாவா? ஜில்லா செத்து என்னாச்சு? நாகரிகமாச்சு. எப்படி? எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டு தெரிஞ்சான். அப்புறம் என்னாச்சு? இப்ப என்ன டிஸ்ட்ரிக்ட் கேட்க சொல்ல இல்ல. ஏன்? எங்களை மாதிரி பிள்ளைகள் வந்தோம், எந்த மாவட்டம் என்று வந்தது. சீமான் நாம் தமிழர் இருந்து என்ன சாதிச்ச? எல்லாரும் தொலைக்காட்சியில லைவ் தான் போட்டான். இப்ப யாராவது போடுறான பாரு, என்னால் நேரலை. எல்லாரும் என்ன போட்டாங்க?
தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்தது என்றார்கள். சீமானும் அவன் பிள்ளைகளும் வந்தோம். எதற்காக வந்தோம்? தமிழ் மீட்சியுறவே வந்தோம். ஏன் வந்தோம்? தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்ற தாத்தா தேவனைய பாவாணர் சொற்களை வாசித்தோம், சிந்தனையை படித்தோம், வந்தோம். பரப்புரையானது, பிரச்சாரம் பரப்புரையானது. இவ்வளவுதான் மாற்றம். வாழ்த்துக்கள் படம் எடுத்துக்கிட்டு இருப்போம். படமே முழுக்க தூய தமிழ் சொற்கள் தான். அதில் நான் உன்னை நேசிக்கிறேன் வரும். விமர்சனம் எம்மிது ஐ லவ் யூ என்று வர வேண்டிய இடங்களில் எல்லாம் நேசிக்கிறேன் என்று வருவது நெருடலாக இருக்கிறது. ஒரு பத்திரிகை எழுது, ஒரு இதழ் என்னை விமர்சிக்குது. ஐ லவ் யூ என்று வந்திருக்கணுமா, அந்த இடத்துல நேசிக்கிறேன் என்று வருதான். நான் அங்கே அண்ணன் காசி ஆனந்தன் போய் சொன்னேன், அண்ணா இப்படி என்ன எழுதியிருக்காங்க, அன்பை கூட தாய்மொழியில் பரிமாறிக்கொள்ள தெரியாத ஒரு இனம் இருந்தா என்ன செத்தா என்னன்ட்டு. அப்படி இதை யோசிச்சு பாரு. அப்போ நாங்கள் எல்லாம் படப்பிடிப்பில் ஒன்றா உட்காந்து உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். புதிதாக யாராவது ஒருத்தர் வந்துடுவார், அவர் கொஞ்சம் ரைஸ் கொடுங்கம்பாரு. அந்த பரிமாறாரில் சாப்பாடு போட மாட்டார், போயிட்டே இருப்பார். அவன் பார்ப்பான், எல்லாரையும் பார்த்துட்டு அண்ணன் கொஞ்சம் சாதம் கொடுங்க, அப்பவும் போட மாட்டார், போயிட்டே இருப்பார். பக்கத்தில் இருக்க தட்டி சொல்லுவான், சோறுன்னு கேளு அப்படின்னு. அண்ணன் கொஞ்சம் சோறு கொடுங்க, போய் அவர் அவர் சோறை வைப்பார். அதுலேருந்து அவர் என்ன பண்ணிப்பார், சோறு கேட்டால் தான் இங்கே கிடைக்கும், சாதம் கேட்டால் ரைஸ் கேட்டால் கிடைக்காது. இவ்வளவுதான் மாற்றம். பெரிய வித்தையாது. மாறாது என்ற சொல்லை தவிர எல்லாம் மாறி இருக்கு. நீ மாறு, நான் மாறுறேன், மாற்றுவோம். நீ எப்படிப்பட்ட மாற்றத்தை விரும்புகிறாயோ அந்த மாற்றம் உன்னிடமிருந்து தொடங்கணும். இதான் அண்ணல் காந்தியடிகள் கற்பித்திருக்கிறது. அந்த மாற்றத்தை நம்மிலிருந்து தொடங்குவோம். எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இந்த கோட்பாட்டை உள்வாங்கிக்க. மாற்றம், மாறுதல் உன்னிலிருந்து, என்னிலிருந்து, இந்த என் மண்ணிலிருந்து. நாளை இந்த நாடு, இந்த உலகம் மாறும். எதையும் தனி மனித கருத்து என்று தள்ளி வைத்து விட முடியாது. உலகத்தீரே, இதிகாசங்கள், புராணங்கள், தத்துவங்கள், கோட்பாடுகள், கொள்கைகள் எல்லாம், காப்பியங்கள், காவியங்கள் எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான். எதையும் தனி மனித கருத்து என்று தள்ளிவித்து விட்டு போக முடியாது. உலகத்தில் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தத்துவங்கள் அல்ல. எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தத்துவம் என்ற ஒன்றே கிடையாது. உலகத்தில் எல்லாராலும், எல்லா உயிர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று உண்டென்றால் அது தண்ணீர் மட்டும்தான், தத்துவங்கள் இல்லை. அது சீமான்லாம் சொல்றது. நான் சொல்றேன், 4 பேர் கேட்டான், அப்புறம் 40 பேர், 4000 பேர், 4 லட்சம் பேர், அப்புறம் 17 லட்சம் பேர், 32 லட்சம் பேர். நாளைக்கு அது 1,25,00,000 பேரா மாறும்போது அதிகாரம் நாடு என்கிட்ட வரும். இந்த மாதிரி என் தாய்மொழியை கொன்னுட்டு ஒரு விளம்பர பலக ஸ்ட்ரீட் இருந்துரும். தெரு தெரு அவனி, நோ 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 அவனி இல்லை, நிலச்சாலை, நிலச்சாலை, எக்ஸ்டென்ஷன் விரிவு, செக்டர் பிரிவு, பிளாட்ஸ் அடுக்ககம். வரல, நாம் பிரபாகரன் மகன் இல்லடா. இதை செய்யறதுக்காகவே நாங்கள் வந்தோம். எதற்காக வந்தோம்? இதற்காகவே வந்தோம். இது என் நாடு, என் நிலம், என் மொழிக்கு இல்லாத உரிமை இங்க எவனுக்கும் இல்லை. இது என் நாடு. பிரான்ஸுக்கு வந்தா பிரெஞ்சு படிச்சுட்டு வரணும், இங்கிலாந்துக்கு வேலை பக்கம் வந்தா இங்கிலீஷ் படிச்சுட்டு வரணும், வட இந்தியாவில் ஹிந்திக்காரன் வேலை பக்கம் ஹிந்தி படிச்சுட்டு வரணும், தமிழ்நாட்டுக்குள்ள வர தமிழ் படிச்சுட்டு வரணும். வர்றான்ல பாரு, ஒரு சீக்கியர், பஞ்சாப் சீக்கியர், தமிழ் பேரறிஞர் போல தமிழை சொல்வார். 99 மலர்களின் பெயரின்னு சொல்வார். இருக்காரு, வலையொலியில் இருக்கு. நீயான ஆனால தம்பி கோபிநாத் நடத்தின நிகழ்ச்சியில் வட இந்தியாவில் வந்த பெண்கள், நம்ம பெண்கள் தமிழ் பேசுவதை இழிவு என்று பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்கள், எங்க அப்பா சொன்னார், தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறோம், அவர்கள் தாய்மொழியை நாம் போற்றி மதிக்கணும், படிக்கணும் என்று படித்து சங்க இலக்கிய பாக்களை ஒப்புவித்தது இருக்கு. நீ என்ன போட்டு பாரு, நீ அண்ணன் சொன்னதை போட்டு பாரு. அந்த இடத்துல தமிழன் தமிழ் மக்கள் மானம் இருந்தா விஷத்தை குடிச்சில தூக்குறது இங்க செத்து போகணும்டா. ஒரே ஒரு கேள்வி தான், கண்ணாடிக்கு முன்னாடி, என் தாய்மொழியை நான் பேசாம வேற யார் பேசுவா? இதாண்டா நீ எடுக்க வேண்டிய முடிவு. அவ்வளவுதான்.
எதுக்கு காங்கிரஸ் பிஜேபி எதிர்க்கிற? இவன் வந்தா முதல்ல என் மொழியை கொல்லுவான். எப்படி கொன்னா? பாலி மொழியை அழிச்சான், பௌத்தத்தை அழிச்சான், சமணத்தை அழிச்சான், பிராகிருத மொழியை அழிச்சான். இப்ப என்னுடைய சைவ சமயத்தை அழிச்சான், என் தாய்மொழி அழிக்க போறான். சைவமும் தமிழும் தலைத்து ஓங்குக, எல்லா சைவ மடத்து வாசலையும் எழுதியிருக்கும். இவனை படிச்சுட்டு வா. சைவத்தையும் தமிழையும் பிரிக்க முடியாது. சரா விடுறா. திருமால் யாரா? நீ எடுத்துக்கிட்டா சரி எடுத்துக்க. ஆண்டாள் பாடிய பாசுரம் எந்த மொழியில பாடப்பட்டது? இப்ப தெரியாத திருமால் யாருன்னு? மால் என்றால் கருப்பு. நான் வணங்குகிற என் தெய்வத்தை மரியாதையா அழைக்கணும்னு திருமால் பெருமாள்னு அழைச்சேன். கருப்பு கண்ணன் கருமை நிற கண்ணன்னா கருப்பு. இப்ப அவன் யாரு? ஆண்டாளி பாடிய பாசுரங்கள் எந்த மொழியில் இருக்கு? இப்ப இது யாரு? யாரு? 63 நாயன்மார்ல யாரா ஒருத்தன் பிறமொழிக்காரன்? ஏய் சொல்லு, எந்திரிச்சு டக்குன்னு சொல்லு. யாரு? 63 பேரும் என் பேரு. பன்னீர் திருமறை பாடியவன் யாரு? தேவாரம் திருவாசகம் பாடியது யாரு? திருப்புகழ் பாடியவன் யாரு? திருமுறையாற்றுப்படவன் பாடியவன் யாரு? இப்ப முருகன் சிவன் யாரு? அப்புறம் இவனுக்கு தமிழ் தெரியாதுன்ட்ட, தமிழ்ல மந்திரம் ஓதுனா புரியாதுன்ட்ட. நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடவே யாம் வந்தோம். சிவன், அவையே உன் தமிழள்ளி பருகவே நான் வந்தேன். முருக பெரும்பாட்டன். இவனுக்கெல்லாம் தமிழ் தெரியாதுன்ட்டா நீ நம்பிட்ட. இப்ப என்ன சொல்லணும்? அவன் என் தமிழ் இறைவன், அவனுக்கு தமிழ்ல தான் மந்திரம் சொல்லணும். தேவாரம் திருவாசகம் பாடணும். எப்படி பாடணும்? ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி பாடணும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க பாடணும். ஆகமமாய் நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகல் அணைகன் இறைவன் அடி வாழ்க வாழ்க பாடணும். திருவாசகத்துக்கு உருவாகாதார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். மனிதனே உருவான ஏன் இந்த நாடு நாசமா போச்சுன்னு வச்சுக்க. சிவனுக்கு முருகனுக்கு முன்னாடி நீ சொல்ற மந்திரம் ஒன்றும் புரியல. என்னதாண்டா சொல்றாங்க? சசிவர்ணம் 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 இருந்தான். சசி அரசியலுக்கு வந்தோன்னா வர வேணாம்ன்றான். நீ தாடா ரொம்ப நாளா வரணும்னா அப்புறம் வந்தா வேணாம்ங்கிற. இவங்க கொடுமையே ஐயப்பா. அப்ப என்ன பண்ணும்? பாட்டம். எம் இறைக்கு முன்பு எம்மொழியில் வழிபாடு இல்லை. வருந்தினோம் அழுந்தினோம், அதை மாற்ற துடித்தோம். அதற்காகவே யாம் இங்கு வந்தோம். எதற்காக வந்தோம்? அதற்காகவே வந்தோம். தமிழ் பயிற்று மொழி மாறிற்று, தமிழ் பாடமொழி மாறிற்று, தமிழ் விருப்ப மொழி யாரும் விரும்பல. தமிழ் செத்துட்டு அறிவு கருவறை பள்ளி கல்லூரியிலிருந்து வெளியேறிட்டு தமிழ் படிக்காமலே ஒரு தலைமுறை பட்டம் பெற்று சென்று விடலாம் என்ற நிலை உருவாயிற்று. வந்தோம், என்னரும் தமிழ் மொழி மீட்க காக்க எழுந்தோம். அவள் பிள்ளைகள், தாயே தமிழே, தாய் பிள்ளை தாயே தமிழே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், என் தாயை மரணப்படுக்கிலிருந்து மீட்க வந்தோம். அதற்காகவே நாம் வந்தோம். பெண்ணாயிடுச்சே, தமிழ் பாடமொழி அல்ல, தமிழ் பயிற்று மொழி. எந்நாட்டு அறிவியலை, எந்நாட்டு புவியியலை, எந்நாட்டு வரலாறை, எந்நாட்டு வேளாண்மையை நான் எதற்காக ஆங்கிலத்தில் கற்கணும்? அடுத்தவன் மொழி ஆங்கிலம் எனக்கு எப்படி அறிவாகும்? அடுத்த வீட்டுக்காரன் எனக்கு எப்படி அப்பனா இருப்பான்? நாங்கள் எடுத்துக்கொண்ட வகுத்துக்கொண்ட கோட்பாடு, தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்கணும், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்கணும். என் மொழி தெரியாதவன், என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது. என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. என்னின வரலாறு தெரியாதவன் எனக்கு வழிகாட்ட முடியாது, வழி நடத்த முடியாது. இதுதான் கோட்பாடு. இப்ப பெரியார் எப்படி பாக்குறீங்க? வழிகாட்டியாக பார்க்கிறோம். அண்ணல் அம்பேத்கர் எப்படி பாக்குறீங்க? வழிகாட்டியாக பார்க்கிறோம். மார்க்ஸ் எப்படி பாக்குறீங்க? ஆசான் வழிகாட்டியாக பார்க்கிறோம். இவங்களெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அப்படிதான் பாக்குறீங்க. நீங்க யார தலைவராக இருக்கிறீங்க? எங்க நிலத்தில் சிவானந்தன் சிங்காரவேலர், எங்க தாத்தா சிங்காரவேலர் சிவானந்தன், எங்க அப்பா நல்லகண்ண, இவன் தான் என் தலைவன். அப்ப அம்பேத்கர் அப்படி பாக்குறீங்க? அறிவாசானா பாக்குறோம், ஆக சிறந்த எங்க வழிகாட்டி முன்னத்தியர் வழித்தடமா பாக்குறோம். அப்ப யார தலைவனா பாக்குறீங்க? எங்க பாட்டனார் அயோத்திதாசர், தாத்தா ரட்டமலை சீனிவாசன் தலைவராக ஏற்கிறோம். அவன் என் ரத்தவன், அதனால் என் தலைவன். தம்பி, பெத்தவன் தான் அப்பனா இருக்க முடியும். அடுத்த வீட்டுக்காரன் நல்லா இங்கிலீஷ் பேசுறான், வெள்ளையா இருக்கான், உயரமா இருக்கான்னா அவன் அப்பனா சொல்ல முடியாது. அது மானம் கட்டதனம்.
ஏற்க முடியாது. என்னால குள்ளமா இருக்கான் எங்க அப்பன், குட்டையா இருக்கான், கருப்பா இருக்கான், இருக்கட்டும், அவன் தான் என்னை பெத்தவன், அவன் தான் அப்பன். அது தன்மான இழப்பு, அப்படி ஏத்துக்கிற முடியாது ராஜா. அப்ப பெரியார் எப்படி பாக்குறீங்க? பெருமைக்குரிய வழிகாட்டியா பாக்குறீங்க. அப்ப யார தலைவனா இருக்கிறீங்க? தான் செத்தாலும் என் இனம் வாழணும், நான் வீழ்ந்தாலும் என் இனம் எழணும், அதுக்கு ஆயுதம் இல்லையே போராட, உயிரே ஆயுதம் என்று ஏந்தி நின்ற உலக வரலாற்றிலே ஒப்பற்ற புரட்சியாளன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்களையே தலைவனாக இருக்கிறார். ஏனென்றால் அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசியத்திற்கு என்று ஒரு தேச விடுதலை என்ற புனித கனவு கண்டவன் தமிழ் பேரினத்திலே என் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். அதனாலேயே அவன் எங்கள் தலைவன். ஈழத்தில் பிறந்தவன் உனக்கு எப்படி தலைவனானான்? குஜராத்தில் பிறந்தவன் உனக்கு எப்படி தலைவனானான்? இத்தாலியில் பிறந்த சோனியா காந்தி உனக்கு எப்படி தலைவியானால்? எப்படியானால்? என்னடா, எனக்கு குஜராத்தை விட ஈழம் ரொம்ப கிட்டடா. ஒரே மொழி, ஒரே ரத்தம், ஒரே இனம், ரெண்டு பேருக்கும் ஒரே வேதம், திருக்குறள் வேதம். எனக்கும் அவனுக்கும் ஒரே இறை. குறுக்க கடல் பிரிச்சிருச்சு. வேற ரொம்ப விளக்கம் வேணுமா உனக்கு? இதுக்கு மேலையும் வேணுமா? இப்ப தெரியுதா? நாங்க இது ஒரு ட்ரெய்லர் தான், முன்னோட்டம் தான். ஜஸ்ட் அது என்ன சொல்றது இங்கிலீஷ், டீசர், தட்ஸ் ஆல். இன்னும் நிறைய இருக்கு. ஏன்னா இன்னும் 20 நாள் இருக்குல்ல. இங்க என்ன ஒண்ணு எழுத தெரியாது, எல்லாத்தையும் சரி பண்ணு வந்திருக்கு. இதுக்கு மேல கத்த முடியல. நேர கூட்டம்னா பரவாயில்ல, காலையிலிருந்து ஒரு 6-7 கூட்டம் பேசி கடைசியாக கொண்டு எச்சி இழைக்கும் போது எப்படியாவது ஓடு பாப்பனு. அதனால என் மக்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள். பெற்ற பிள்ளைகளை கைவிட்ட பெற்றோர்கள் இல்லை உலகத்தில். கூட பிறந்த அண்ணன் தம்பிகளை விட்டுட்டு போற மக்கள் இல்லை என் மக்கள். நம்பி வந்தவர்களை கைவிட்ட வழக்கம் இல்லை. வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் ஆந்திரா, வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் குஜராத், வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் கர்நாடகா என்று சொல்லாடல் இல்லை. வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் என்ற சொல்லாடல் தமிழ்நாட்டில் உண்டு. வந்தவரை வாழ வைக்கும் தமிழகம் இனி சொந்தவரை மட்டுமே ஆள வைக்கும் என்கிற சூளுரையும் உறுதிமொழியும் இருக்கணும். எங்கள் கோட்பாடு ரொம்ப எளிது. கன்னடரா வாங்க, தெலுங்கரா வாங்க, மலையாளியா வாங்க, குஜராத்தியா வாங்க, எல்லாரும் கூடி வாழுவோம், ஒரு தாய் பிள்ளைகளாக கூடி வாழுவோம். ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். எல்லோரும் ஒன்னாக நிற்போம், எல்லோரும் ஒன்னா நிற்போம். ஆனால் நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம். வெரி சிம்பிள் திங், திஸ் இஸ் அவர் பாலிசி. போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, போட்டு குழப்பிக்காத, இவ்வளவுதான். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. அதை புரிஞ்சுக்கணும். வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், அது எங்கள் இனத்தின் பெருமை. இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், இது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை, ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இந்த குறுக்க ஓடிக்கிட்டு கூடாது, ஒன்றும் புரியாத மாதிரி. இந்த திராவிட மாடல், தீஞ்சு போன மாடல், கருகுன குண்டா செட்டி அண்டா செட்டிலாம் ஓடிட்டு கூடாது. எனக்கு இந்தியன் திராவிடன் ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப தமிழ்நாட்டை காப்பாத்திட்டாரு, இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன். இங்க வாப்பா, முதல்ல அரங்கவா, இந்த காவிரியில் தண்ணி வாங்கி ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது. அவனுக்கு ஒரு சீட்டு, ஒரு கூட்டு கிடையாது, உன்னோட சீட்டு கிடையாது, சொல்ல முடியல. இந்தியாவை டெல்லியில் வந்து இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன். ஐயோப்பா, அங்கே போய் நின்றுட்டு தமிழ்நாட்டின் உரிமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள், மாநில உரிமை பறித்து கொண்டு விட்டால். பறி கொடுத்தது யாரு? நீங்களும் உங்க அப்பாவும். அந்த பக்கம் எம்ஜிஆர், எல்லாம் நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் கல்வி உரிமை, மருத்துவக் கல்லூரி உரிமை, சாலை விடுதல் பராமரித்தல், மின் உற்பத்தி விநியோகம், வரி எல்லாவற்றையும் கொடுத்து விட்ட பெருமக்கள் இவர்கள் தான். எல்லா உரிமையும் பறித்துட்டு போனவன் யார்? காங்கிரஸ், பிஜேபி. அவனை திரும்ப திரும்ப கூட்டிட்டு வந்து வலிமை சேர்ப்பது யார்? இந்த திராவிட கோஷ்டி. இப்ப தெரியுதா ஏன் 4 சேர்த்து எதிர்க்கிறோம்னு? எல்லாரையும் எதிர்க்கிறார். எல்லாரையும் எதிர்க்கிற மாதிரி தானப்பா இருக்கான். இவன் யார் இருக்கான்? பிஜேபி எதிர்க்கணும், சரி எதிர்க்கணும். அது ஏன் பிஜேபி எதிர்க்காம திமுக? திமுக தானே பிஜேபி கொண்டு வந்தது. பேச்சு பிஜேபி கால் உண்ட விட மாட்டோம். அவன் ஏன் கால் உண்றான்? நீ தான் தோல்ல தூக்கிட்டு சுமந்துக்கிட்டு வரைய. அவன் ஏன் கால் உண்றான்? அவனை அடிக்கணும். அவனை 10 அடினா இவனை போடா அப்படின்னு இவனை ஒரு அடி போடணும். கடுமையா சண்டை கொடுக்கும்போது குறுக்க வருவான் பாரு, விளக்கி விட, போடா
போட போட அப்படின்னு அவனையும் போடணும். வெவ்வேறு இல்ல, இந்தியன் திராவிடம்லாம் வேற வேற இல்லடா, ரெண்டு பேரும் ஒண்ணுடா. ஒரு நாள் கட்டி பிடிச்சி கை குலுக்கி சங்கமிப்பாருன்னு யார் சொன்னது? கால ஞானி தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர், நம்ம தாத்தா. ஒத்த ஆளு நாம் தமிழர் என்ற உண்மையை பேசுறேன். தேசிய மக்கள் கிளர்ந்து எழும்போது எவ்வளவு டென்ஷன், எவ்வளவு ஆத்திரம், கோபம், வன்மம், கக்குறான். என்னை மட்டும் தனியா பார்த்தாங்க, கடிச்சு தின்னுருவாங்க. கை கால அம்பிடு கோபத்தை நர பல்லு மாதிரி வச்சுக்கிட்டு திர்றாங்க. அப்படி சொல்ல அப்படி. கருணாநிதி திருடர்ன்னு சொல்லிட்டார். இதெல்லாம் நாகரிகமான. எங்க தாத்தா காமராஜா அவர் பேசினதை விடவா? முன்னான்மெல்லாம் ரஷ்யாவுக்கு எருமத்தோல் அனுப்பி கொண்டிருந்தோம், இப்பெல்லாம் எருமை மாடையே அனுப்புகிறோம் அப்படின்னு. விருதுநகர்ல கருவாடு விற்கிற சிவகாமியின் சீமந்தர புத்திரன் எங்க அப்பத்தா கருவாடு வித்தால. எங்க அப்பத்தா கருவாடு வித்தா, உங்க அப்பத்தா என்ன வித்தா? நீ இந்த உன் கூட இருக்காங்க அந்த மாதிரி மானங்கட்ட என்னைய மான தமிழ் மகன். நான் வைகுந்தரின் வாரிசு. இந்த நக்கல் நையாண்டி கேலியெல்லாம் அநாகரி அரசியெல்லாம் நிறுத்திக்கணும். வாடகை வாயில வாங்கிட்டு என்னைய என் குடும்பத்தை நான் பேசுறது உனக்கு இவ்வளவு வலிக்குதுன்னா, ஒரு பொம்பளை கூட்டிட்டு வந்து 15 வருஷமா வச்சுக்கிட்டு என்னைய பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் தெருவில் பேச வச்சு வழக்க போட்டு ரோட்டுக்கு இழுத்து, உங்களுக்குலாம் அவ்வளவு வலிக்குதுன்னா எனக்கு, என்னை பெத்தாளுக்கு, என் ஆத்தாளுக்கு, என் அப்பனுக்கு, என் பொண்டாட்டிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் சொந்தங்களுக்கு, என்னை நம்பி நிற்கிற இத்தனை கோடி மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அதுக்கு ஜெயலலிதா அம்மா எடப்பாடியை நான் கொண்டாடுவேன். ஜெயலலிதா இந்த பொம்பளை, ஐயோ அம்மா இதான் வேலை, த்ரோ இட், தூக்கி போட்டு போயிட்டாங்க. 5 வருஷம் ஒன்றும் செய்யல. அப்புறம் எடப்பாடி 5 வருஷம் ஒன்றும் செய்யல. வழக்கு கொடுக்க வச்சது நீ, வழக்கை திருப்பி கூட்டி வந்து என்னை தூத்த வச்சது நீ. ஒரே ஒரு வார்த்தை உண்மையை சொன்ன திருடன்னு, அதுல இவ்வளவு பட்டுக்கிடுச்சு. சர்க்கரை எல்லாம் எங்க? சர்க்கரை எல்லாம் எங்க? எறும்பு தின்றுச்சு. சாக்கு எங்க? எலி தின்றுச்சு. இவன் திருட எல்லாமே இவனா? திருத்தக்க தவறா இல்ல திருநீல கண்டாரா? யார் இவரு? சும்மா விட்டா நம்ம பாட்டுக்கு போவன் சாமி, சொரிஞ்சு விட்டா அப்புறம் என்ன நடக்கும் தெரியாது, பாத்துக்க. இப்பதான் தேடுறாங்களாம் 21 இருந்து அவர் பேசினது ஏதாவது வழக்கு போட்டு உள்ளவைன்னு கெஞ்சினேன். ப்ளீஸ் டூ இட். இந்த போட்டு பாரு, உன்ன மாதிரி கைது பண்ணும்போது ஐயோ அப்பா அம்மா உள்ளதல், அப்படியே போவேன், அப்படியே வருவேன். பொறுக்கிகளை, திருடர்களை, கொலைகாரர்களை, கொள்ளைக்காரர்களை தான் சிறை சிதைக்கும், போராளிகளை எப்போதும் செதுக்கும். என்னரும் தமிழ் சொந்தங்களே, மானமும் அறமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த இன கூட்டமே, உனக்கு ஒரு வாய்ப்பு வரலாறு தந்திருக்கிறது. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழின மக்கள், தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேர் அழைப்பில் இருந்து, இந்த வரலாற்றின் பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது. இது நான் சொல்லல, எங்கள் தலைவன் எங்களுக்கு சொன்னது. தாமதம் என்பது தமிழ் தேசிய பேரினத்திற்கு பேராபத்துங்கிறார். அதனால் தமிழ் இளம் தலைமுறையினரே, விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி என்கிறார் நம் தலைவர். விழித்துக்கொள், உன் விழியை தர வழியாக நம் தலைவனும் அவன் தம்பி நானும் நிற்கிறோம். என் பின்னால் வா, நான் உன்னை சரியாக கொண்டு போய் வழிநடத்தி சேர்ப்பேன் என்றால் என்னை நம்பி வா, இல்லை விலகினில். குறுக்க ஓடாத, ஏனால் வெறி கொண்டு வருகிறேன், அடிபட்டு செத்து போக. அப்படி விலை நின்று குறுக்க ஓடக்கூடாது. பேச்சை கேட்டு அப்படி போகாத. இந்த பேச்சை நான் ஒரு தீக்குச்சியாக இருந்த ஒரு தீபத்தை ஏற்றிருக்கேன், நீ அதை எடுத்துட்டு போய் இன்னொரு 2 தீபத்தை ஏத்து, அந்த தீபத்தை வச்சு இன்னும் 2 தீபத்தை ஏற்ற சொல்லு. ஏற்றி விட்டுட்டே இரு. பற்றி எரியும் ஒரு புரட்சி தீ, அதில் ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், மதுமத போதை, பாலியல் வன்கொடுமை எல்லாம் பொசுங்கி கருகும். புதிய ஒரு தேசம் பிறக்கும். மக்கள் புரட்சி அதை உறுதி செய்யும். என்னரும் தமிழ் சொந்தங்களே, எத்தனையோ முறை இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக அனுப்பிவிட்டீர்கள் மதிப்பிற்குரிய எங்க ஐயாவை, டிஆர் பாலுவை. நாங்கள் மதிக்கிறோம், அது வேற. அப்பன் மகன் வேற, அரசியல் கோட்பாடு வேற. இத்தனை ஆண்டுகள் செய்யாத இனி வரும் 5 ஆண்டில் எங்க ஐயா செய்வார் நீ நம்பினா
நம்பு, என்னை போடாது. இல்ல ஒரு மாறுதல் வேணும் என்ற ஒண்ணம் உனக்கு சிந்தனை இருந்தால் என் அருமை தம்பி மருத்துவர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நீ மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய். இது என்னுடைய வெற்றி, என் தம்பி ரவிச்சந்திரன் வெற்றி, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்று எண்ணக்கூடாது. நாம் பிறந்த பெருமைமிக்க தமிழர் என்கிற பேரினத்தின் வெற்றி. எங்க ஐயா டிஆர் பாலு வெல்வது அல்லது அந்த தமாக வேட்பாளர் யாரோ பெரிதொரு வேட்பாளர் வெல்வது என்பது, அவங்கெல்லாம் வெல்வது என்பது வழக்கமான ஒரு நிகழ்வு. பல முறை அவர்கள் பதவியில் இருந்துட்டார்கள், அதிகாரத்திலிருந்து நிர்வாகம் செய்து பார்த்து விட்டீர்கள். ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தாருங்கள். என் அருமை தம்பி மருத்துவர், என் உயிர் இளவல் தம்பி ரவிச்சந்திரன் அவர்கள் படித்த மருத்துவ படிப்புக்கு வைத்தியம் பார்த்து நல்லா பிழைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் பிழைப்பார், என் இனம் சாகும். அதனால் என் இனத்தை அழிவிலிருந்து மீட்க, ஒரு நோயற்ற சமூகமாக உருவாக்க இதுவரை தேக மருத்துவம் செய்தோம், இனி தேசத்திற்கு மருத்துவம் செய்வோம் என்று ஒரு மகத்தான கனவோடு என் தம்பி மருத்துவர் ரவிச்சந்திரனை இந்த திருவரம்புத்தூர் தொகுதி வேட்பாளராக நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கை நீங்கள் எங்களை வெல்ல வைப்பீர்கள் என்பது. உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தந்து எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். வழக்கம் போல அந்த கட்சிகளுக்கான வெற்றியா, வரலாற்றில் பெரும் புரட்சியா? ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் பெரும் புரட்சியை எழுதி காட்டினார்கள். எளிய பிள்ளைகளை வாக்குக்கு காசு கொடுக்காமல் தேர்தலில் உண்மையும் நேர்மையுமான என்ற பிள்ளைகளுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்தார்கள் என்ற வரலாற்று பெரும் பதிவை என் இன சொந்தங்கள், எண்ணரும் மக்கள், இந்த மண்ணை மக்களை பெரிதும் நேசிக்கிற நீங்கள், ஊழல் லஞ்சமற்ற ஒரு நிர்வாகம் வேண்டும், ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிற மக்கள், நாங்களே அதற்கான மாற்றாக நிற்கிறோம். எல்லோரும் கூட்டமாக கூட்டணி வைத்து நிற்கிற போது அதிகாரத்தில் இருந்தவர்கள், பெருத்த பண வலிமை கொண்டவர்கள், ஊடக ஆதரவு கொண்டவர்கள், அதிகார கட்டமைப்பு கொண்டவர்கள் கூட்டணியோடு நிற்கும் போது இதில் ஏதுமற்ற பிள்ளைகள் தனித்து நிற்க காரணம் நீங்கள் தான், உங்களை நம்பித்தான். அந்த நம்பிக்கைக்காக வாக்கு செலுத்தி மைக்கு சின்னத்திலே எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தம்பி ரவிச்சந்திரன் வெற்றி 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 என்ற முழக்கம் ஸ்ரீபெரும்புத்தூரிலிருந்து உலகெங்கும் ஒலிக்கட்டும். உங்களின் உரிமை குரலாக என் தம்பியின் குரல் இந்திய நாடாளுமன்றத்திற்கு ஒலிக்கட்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நாம் தமிழர் கட்சியின் தத்துவ கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு பிற கட்சிகளிலிருந்து பிரிந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை சந்தித்து உறவுகள் பலரும் தங்களை இணைத்துக் கொள்கின்றனர். உறவுகளுக்கு புரட்சிகர வாழ்த்துகளும் வணக்கங்களும்.